We'll start. Yes, thank you so much. Yes, ma'am. Caroline, ma'am, first slide. Yeah. So this is going to be about intelligence. So we will be already Anbu sir has taken this first 3 lessons. So what we understood is emotions and stress and coping strategies. So now we will get into intelligence. Okay. So இன்டெலிஜென்ஸ்ன்னு சொன்னாலே உங்களுக்கு சில பேர்லாம் ஞாபகம் வரும். ஓகே. ஸோ எனி கெஸஸ், எனி இன்ட்ராக்ஷன்ஸ்? Me. That was confidence. Smart. Great. Okay. Anybody else or any other names? Anybody else அவங்க இல்லாம வேற யாராவதுன்னு கேக்குறீங்களா? Yeah. Yes. Albert Einstein, Vishwanathan Anand, Abdul Kalam, C.V. Raman. ஸோ இவங்கெல்லாம் வந்து இன்டெலிஜென்ஸ்ன்னு சொன்னால் இவங்க நேம்லாம் வந்து ஞாபகம் வரும். ஓகே. தீஸ் ஆர் இன்டெலெக்சுவல் பீப்புள்ஸ். ஓகே. ஸோ இது 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 வந்து ஒரு சைடு இருக்கட்டும். ஓகே. வாட் ஆர் சைக்காலஜி புக், ஆஸ் பர் புக் வாட் தே ஆர் சேயிங் இஸ், அவங்க பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஜென்ரல் பிக்சர் ஆஃப் வேரியஸ் வேஸ் ஆஃப் ஹியூமன் பிஹேவியர், what he does, how he does and why he does. இதை வச்சு தான் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பெர்செப்ஷன், அட்டென்ஷன், லேர்னிங்லாம் பார்த்தோம். ஓகே. ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா what we see is every individual differ in their activities. அவங்க ஆக்டிவிட்டியை வச்சு they are differentiated. Okay. So either it is by first with activity, then with the psychological process. Okay. So இது வந்து they have ஒவ்வொருத்தருக்கும் they have a pattern of adjustment. So இதை வச்சு தான் வந்து what we understand is intelligence is all about. Okay. So இது இன்னும் ஃபர்தரா போகணும்னா, so what they are saying is, ஸோ அவங்க வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் சைக்காலஜி ஷுட் ஸ்டடி த இண்டிவிஜுவல் இன் ஐசோலேஷன், தென் இன் ரிலேஷன் டு அதர் இண்டிவிஜுவல்ஸ் இன் குரூப். ஃபர்ஸ்ட் தனியாக ஒருத்தங்களை பாருங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் அவங்க குரூப்பில் வந்து சேர்த்து பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் தட் இஸ் வாட் தே வாண்ட் டு லேர்ன் ஃப்ரம் தி அந்த இண்டிவிஜுவல்ஸ் கிட்டேருந்து எப்படி அந்த இன்டெலிஜென்ஸை எப்படி பார்க்கறதுன்றத சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, the present lesson deals with one of the important characteristics of individual differences. So intelligence ன்னு சொன்னாலே ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன வித்தியாசப்படுறாங்க, so that they are we see them as a intelligent people. For example, இப்போ நம்ம சொன்ன மாதிரி பேர் சொன்னோம், கேரளின் மேம் சொன்ன மாதிரி, ஸோ ஒவ்வொருத்தருக்கும் there is a difference. இப்போ அப்துல் கலாம் வந்து he is exclusive, சரிங்களா? ஸோ he is அவர் பார்த்தீங்கன்னா he scientist, அவர் நியூக்ளியர் சயின்டிஸ்ட் அப்படின்ற மாதிரி இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ அதை மாதிரி இப்போ சர் சி.வி. ராமன், ஸோ அவரோட மேத்தமெட்டிக்கல், ராமானுஜம் மேத்தமெட்டிக்கல் இன்டெலிஜென்ட் அவர். ஓகே. ஸோ அதை மாதிரி தட் இஸ் ஹவ் தே டிஃபரன்ஷியேட். ஓகே. ஸோ இன்டெலிஜென்ட் பீப்புளை வந்து எப்படி வந்து வாட் வி ஹவு வி சி இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த நார்மல் பீப்புள் அண்ட் த இன்டெலிஜென்ட் பீப்புள். இந்த டிஃபரன்ஸ் தான் வந்து மெயினா, இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ் தான் வந்து மெயினா இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற மாதிரி we will see, look into it. அது வேரியஸ் இது இருக்கு. ஸோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே டெஃபினேஷன் வந்து நிறைய டெஃபினேஷன்ஸ் இருக்கு, சரிங்களா? சரி, நீங்க ஒரு இதை வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வாங்க, அதுக்கப்புறம் தென் கெட் இன் டு திஸ் டெஃபினேஷன். ஆக்சுவலி நான் லாஸ்டா கொடுத்த ஒரு டெஃபினேஷனை தான் இதுல போட்டிருக்கேன். General ability of global nature which is expressed in greater varieties of activities. So general ability of global nature. So ஒரு நார்மல் எபிலிட்டி
அதை வந்து வேர்ல்டு நார்மலாக ஒரு சின்ன விஷயத்தில் பார்க்காம ஓவரால் பார்க்கணும். பார்த்தோன்னா எக்ஸ்பிரஸ்ட் இன் கிரேட் வெரைட்டிஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ், நிறைய ஆக்டிவிட்டீஸை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ் ஆர் ஏபிள் டு பெர்ஃபார்ம் வெதர் அ சிம்பிள் laborer or a distinguished scholar. Activities such as an ability, அது அந்த என்னென்ன ஆக்டிவிட்டியில வந்து we can differentiate them அப்படின்னு பார்க்கறது பார்த்தீங்கன்னா லேர்னிங், அட்ஜஸ்ட்மெண்ட், திங்க் அப்ட்ராக்ட்லி இன் டர்ம்ஸ் ஆஃப் குளோபல் கெப்பாசிட்டி. இப்போ நீங்க நான் சொன்ன நேம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா they are different. Okay, they are different from the normal people in global capacity. இவங்கெல்லாம் வந்து நீங்க anybody can in the world they can இப்போ நம்ம சொன்னோம்னா they can recognize. இப்போ தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படின்னா they will recognize anybody in the world. அத மாதிரி ஏபிஜே அப்துல் கலாமும் அதே மாதிரி தான். ஸோ லைக் வைஸ் சிவி ராமானுஜம், இது வந்து ஒரு சைடு. ஓகே, இன்டெலிஜென்ட்னு ஒன்று. இன்னும் சொல்றேன்னா, ஓகே, ஸோ ஃபர்தர் வி வில் கெட் இன் டு ஈவன் சச்சின் டெண்டுல்கர், அவரும் ஒரு கைண்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் தான். சரிங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹுசைன் போல்ட், அவரும் ஒரு கைண்ட் ஆஃப் இன்டெலிஜென்ட் தான். ஸோ நீங்க இது வந்து நீங்க போக போக பிரீஃப் இட், எப்படி அவங்கலாம் எப்படி இன்டெலிஜென்ட்ன்றது வி வில் கெட் இன் டு த டீடைல், அப்போ பார்ப்போம். சரிங்களா? ஸோ இதை வந்து என்னன்னா இன்டெலிஜென்ஸை வந்து 3 அப்ரோச்சஸாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. ஐ மீன் ஃபர்ஸ்ட் நோன் அப்ரோச்சஸ், ஆக்சுவலி கிளாசிக்கல் அப்ரோச் ஒன்று, அப்புறம் கண்டெம்பரரி அப்ரோச் ஒன்று, அப்புறம் ப்ராசஸ் ஓரியன்ட் அப்ரோச். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வி வில் கெட் இன் டு கிளாசிக்கல் அப்ரோச். கிளாசிக்கல் அப்ரோச் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்னா இந்த கிளாசிக்கல் அப்ரோச்சில் 9 தியரி இருக்குது, 9 தியரிஸ். 9 தியரிஸும் எப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட 4 பேர் 4 விதமாக சொல்லுவாங்கன்னு சொல்லுவோம்ல, அதை மாதிரி. ஸோ 9 people have said it in a different ways. அதே இன்டெலிஜென்ஸ் தான், ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி வந்து சொல்றாங்க. அதுதான் இன்டெலிஜென்ட், இதுதான் இன்டெலிஜென்ட் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த 9 தியரி வந்து ஃபர்ஸ்ட் இந்த கிளாசிக்கல் அப்ரோச்சில் we will get into. சரிங்களா? ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இது டெஃபினேஷன் வந்து யூ ஹாவ் டு ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ ஃபைனலாக நெட்டாக ஒரு டெஃபினேஷன் வில் அரைவ். அது வரையும் இது வந்து லாஸ்ட் ஃபைனல் ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருந்தாங்க, அதை மட்டும் தான் எடுத்து போட்டிருக்கேன். சரிங்களா? தென் வில் கெட் இன் டு தியரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து தியரி பார்த்தீங்கன்னா ஃபேக்கல்டி தியரின்னு சொல்லி. ஃபேக்கல்டி அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மைண்ட் இஸ் மேட் அப் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃபேக்கல்டிஸ் லைக் ரிசனிங், மெமரி, டிஸ்கிரிமினேஷன், இமேஜினேஷன். ஸோ இதை வச்சு அவங்க வந்து பிரிக்கிறாங்க. மைண்ட் வந்து எப்பவுமே வந்து 4 விதமாக வந்து அந்த இது இருக்கு, ஃபேக்கல்டிஸ்ன்னு சொல்றாங்க. அதுதான் இதை வச்சு தான் நம்ம இன்டெலிஜென்ஸை வந்து நம்ம சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி. ஒன்று ரிசனிங், மெமரி, டிஸ்கிரிமினேஷன், இமேஜினேஷன். ரிசனிங்னா நீங்க எதையோ அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னும் டீட்டெயிலாக போறேன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் இந்த ஃபேக்கல்ட்டியை வச்சு இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஈச். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபேக்கல்ட்டி தியரியில் இது 4மே வந்து சம்பந்தமே கிடையாது. ஃபர்ஸ்ட் தியரி ஒரு நேம் இல்லை, அதில் மென்ஷன் பண்ணல ஃபேக்கல்ட்டி தியரியில். அதில் வந்து ஃபர்ஸ்ட் தியரியில் என்ன சொல்றாங்கன்னா, இந்த 4த்துக்குமே வந்து சம்பந்தமே கிடையாது. ஓகே, நான் ஒருத்தருக்கு வந்து ரீசனிங் நல்லா இருக்கும், ஒருத்தருக்கு மெமரி நல்லா இருக்கும், ஒருத்தருக்கு டிஸ்கிரிமினேஷன் நல்லா இருக்கும். அதாவது டிஸ்கிரிமினேஷன்னா இவர் நல்லவர் கெட்டவர், இல்லைன்னா அவர் ரொம்ப படித்தவர் இவர் அப்படின்னு பிரித்து பார்க்கறது. சரிங்களா? ஸோ அந்த இதை வந்து 4மே வந்து ஒரு ஆள்கிட்ட இருக்காது அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் தியரியா சொல்றாங்க. ஸோ இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஈச் அதர் அண்ட் கேன் பி டெவலப்டு பை விகரஸ் ட்ரைனிங். இது 4 பேர்கிட்டையும் வந்து அதாவது 4மே வேற வேற கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இது வந்து நீங்க வேணும்னா இதை வந்து டெவலப் பண்ணிக்கலாம் பை வே ஆஃப் ட்ரைனிங் அப்படின்றாங்க. பை வே ஆஃப் ட்ரைனிங் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் தியரி. ஸோ இது வந்து நிறைய தியரிஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ நிறைய தியரிஸ் வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட், தென் ஃபைனலி வில் கெட் இன் டு இது. ஸோ ஃபைனலாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் தியரிஸ் எல்லாத்தையும் லைன் பை லைன் சொல்லிடுறேன். இது ஃபர்ஸ்ட் தியரி. செகண்ட் வந்து ஒன் ஃபேக்டர் தியரி ஆர் யூனிஃபேக்டர் தியரி. ஃபேக்கல்டிஸ் all perfectly correlated and would make no allowance for the unevenness of people.
இது வந்து 2வது தியரி. ஓகே. ஸோ இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஃபேக்கல்டீஸ் ஆர் பெர்ஃபெக்ட்லி கோரிலேட்டட். கோரிலேட்டட்னா அந்த 4மே வந்து ஒருத்தர்கிட்ட அம் ஏதோ ஒரு வகையில ரிலேட் ஆயிருக்கும். சரிங்களா? ஏதோ ஒரு வகையில கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த 4மே வந்து ஃபர்ஸ்ட் தியரி என்ன சொல்லுதுன்னா, 4மே சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லுது. செகண்ட் தியரி என்ன சொல்லுதுன்னா, ஸோ 4மே வந்து ரிலேட் ஆயிருக்கும். ஒண்ணு இருந்தன்னா, இன்னொன்னு இருக்கிறதுக்கு சான்சஸ் நெறைய இருக்கு. அப்படின்றது தான் செகண்ட் தியரி, யூனிஃபாக்டர் தியரி. ஸோ இது வந்து வாட் தே ஆர் சேயிங் இந்த சேம் தான். அந்த ஃபேக்கல்டிய தான் சொல்றாங்க. ரீசனிங், மெமரி, டிஸ்கிரிமினேஷன், இமேஜினேஷன். இந்த ஃபேக்கல்டிய வந்து தே ஆர் கோரிலேட்டட் அப்படின்றது செகண்ட் தியரியில சொல்றாங்க. தேர்டு இது இது வந்து தான் வந்து நெறைய கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஸ்பியர்மேன்ஸ் 2 ஃபேக்டர் தியரி. இந்த இந்த கொஸ்டின்ஸ் வந்து 10 மார்க்ஸ்லலாம் கேட்டிருக்காங்க. லாஸ்ட்ல நான் சொல்றேன். பட் கொஞ்சம் கவனமா கேளுங்க. அதுக்கு சொல்றேன். சரிங்களா? வாட் ஹி சேஸ் இஸ் who proposed that intellectual abilities were comprised of 2 factors: longer magnitude of capabilities, specific activities such as arithmetic, spatial abilities, and music, etc. ஸோ இதுக்கு நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அரித்மெட்டிக்னா ராமானுஜம், ஸ்பேஷியல் எபிலிட்டிஸ்னா ஏபிஜே அப்துல் கலாம், தேர்ட் வந்து மியூசிக்னா ஆப்வியஸ்லி எவ்ரிபடி நோஸ் இட், ஹி இஸ் அ ஜீனியஸ், இளையராஜா. ஸோ ஸோ ஜென்ரல் எபிலிட்டி ஆர் காமன் எபிலிட்டி நோன் அஸ் ஜி ஃபேக்டர். ஸோ இந்த 2 ஃபேக்டர், இந்த அதுதான் சொல்றேன், 2 தியரி. இது 2 ஃபேக்டர் தியரின்றது, ஒரு ஃபேக்டர் வந்து ஜி ஃபேக்டர், தட் இஸ் ஜென்ரல் எபிலிட்டி. இன்னொன்று வந்து எஸ் ஃபேக்டர், தட் இஸ் ஸ்பெசிஃபிக் எபிலிட்டி. ஸோ ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு ஃபேக்டர் வந்து ரொம்ப ஹையா இருக்கும். தட் இஸ் வாட் ஸோ மியூசிக்ல வந்து இளையராஜாவுக்கு வந்து தட் தட் சென்ஸ் நோபடி கேன் ஹேவ் இட். அது அத வந்து தட் இஸ் வாட் டிஃபரன்ஸ் இஸ் ஆல் அபவுட். மற்ற மியூசிக் டைரக்டர்ஸுக்கும் இளையராஜாவுக்கும் லாங் டிஃபரன்ஸ், ஹியூஜ் டிஃபரன்ஸ். எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 வருஷம் முன்னாடியே வந்து அவர் 500 ஃபிலிம்ஸ்லாம் தாண்டிட்டாரு. ஐ டோன்ட் நோ ஹவு மச் ஹி ஹஸ் டன் ஆஸ் ஆஃப் நவ். பட் தட் இஸ் த டிஃபரன்ஸ். எல்லா படத்துலயும் அவர் தான் மியூசிக். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லா படத்துலயும் அவர் தான் மியூசிக் போடுவாரு. ஸோ தட் இஸ் த டிஃபரன்ஸ் வாட் ஹி ஹஸ் மேட் இன் மியூசிக். ஸோ அத மாரி ஸோ இது இது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் வாட் ஸ்பெசிஃபிக் ஃபேக்டர் இஸ் ஆல் அபவுட். சில பேர் அரித்மெட்டிக்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அஸ் ஐ செட் ராமானுஜம். ஸோ கணித மேதைன்னு சொல்லுவாங்க அவர. ஸோ ஹி வாஸ் ரெகக்னைஸ்ட் ஈவன் பை த யுனெஸ்கோ டீம். ஸோ அத மாரி ஹியூஜ் மேக்ஸ்னாலே வந்து அவர் தான். ஸோ ராமானுஜம். ஸோ அப்படின்ற மாரி இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸ்பேஷியல் எபிலிட்டிஸ். ஸ்பேஷியல் எபிலிட்டிஸ்னா நெறைய பேர் இருக்காங்க. ஸோ சாராபாய், அவர் பேர்ல தான் இதெல்லாம் வச்சிருந்தாங்க. ஐ மீன் அட்டாமிக் சென்டர்லாம் வச்சிருந்தாங்க. ஸோ த 1 மினிட் மேம். நோ, நாட் yet ஓவர். ஃபர்ஸ்ட் ஸ்லைடு. கேர்லின் மேம். கேர்லின் யா. முடிச்சிடுறேன். ஸோ த மெயின் வந்து 2 ஃபேக்டர்ஸ் தான் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஒன் இஸ் ஜென்ரல் ஃபேக்டர், ஜென்ரல் எபிலிட்டி. த அதர் ஃபேக்டர் இஸ் எஸ் ஃபேக்டர், ஸ்பெசிஃபிக் எபிலிட்டி. தட் இஸ் யூனிவர்சல் இன்பார்ன் எபிலிட்டி. இது வந்து அவங்க நம்ம அன்பு சார் இதுல வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஸோ இன்பார்ன் எபிலிட்டி இது வந்து நீங்க ட்ரேட்னு சொல்லுவோம் இல்லையா? இன்பில்ட் ட்ரேட், நீங்க ஜெனட்டிக்லயே வரும் எபிலிட்டி. ஸோ அதெல்லாம் வந்து இன்பார்ன் எபிலிட்டி, தட் வில் பி தேர் வித்தின் யூ. அதை வந்து எஸ் ஃபேக்டர்னு கூட சொல்லலாம். சரிங்களா? எஸ் மேம். நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து as I said, இந்த 2 ஃபேக்டர்ஸ் தியரி இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து நீங்க டீட்டெயிலா நான் இப்போ சொன்ன மாரி நீங்க எழுத வேண்டியது இருக்கும். ஓகே. இந்த ஸ்பியர்மேன் 2 ஃபேக்டர் தியரி வந்து நெறைய கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க 5 மார்க்ஸ்லலாம். ஓகே. ஸோ யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். தென் நெக்ஸ்ட் தியரி பார்த்தீங்கன்னா, தர்ஸ்டோன்ஸ் தியரி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இதை வந்து 2 மாதிரி கேட்டிருக்காங்க. பிரைமரி மென்டல் எபிலிட்டிஸ் அப்படின்றதையும் கேட்டிருக்காங்க. தே வில் நாட் மென்ஷன் த தியரி நேம், தே வில் மென்ஷன் ஒன்லி பிரைமரி மென்டல் எபிலிட்டிஸ் தியரி அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஷுட் மென்ஷன் ஆல் தீஸ் இது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இட் இஸ் நாட் ஓன்லி
one factor. It depends on, and the intelligence வந்து it depends on so many factors. அது ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா நம்பர் ஃபேக்டர் என்ன, the verbal number factor ன்னு சொன்னீங்கன்னா ability to do numerical calculations rapidly and accurately. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க அபாக்கஸ் அது மாதிரிலாம் பார்ப்பீங்க. ஸோ அவங்கலாம் வந்து ஏதோ 1253 into 1253 அப்படியே 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 போட்டுருவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஸோ நம்மளுக்கெல்லாம் புரியவே புரியாது. பட் தே வில் டூ இட் இன் ஜஸ்ட் செகண்ட்ஸ். இந்த ரெண்டு மல்டிப்ளிகேஷனும் ஐ டோன்ட் நோ வெதர் ஒரு லேடி இருந்தாங்க. ஷி வாஸ் ஆல்சோ வெரி ஃபேமஸ் இன் திஸ். யாருக்கும் ஞாபகம் இருக்கா? Shakuntala, yes ma'am. She is so great in mathematical calculations. அவங்க வந்து calculate அப்போவே வந்து they used to அவங்க வந்து calculate போர்டில் எழுதி போட்டிருப்பாங்க. அப்படியே வந்து அவங்க வந்து அந்த மல்டிப்ளை பண்ணி அவங்க ஆன்சர் போடுவாங்க. அவங்க பை த டைம் தே கால்குலேட் பை கம்ப்யூட்டர். அப்போ ரொம்ப லார்ஜ் கம்ப்யூட்டர் வாஸ் தேர், ஐ டோன்ட் நோ, கால்குலேட்டர் இருந்தது. அதுல கால்குலேட் பண்றதுக்கு முன்னாடி she would put the answer. So that fast she was. I think 70s 60sல இருப்பாங்களா மேம் அவங்க? ஈவன் 80sல அவங்க டிவில எல்லாம் அவங்க ஷோ காட்டுனாங்களே. She was there. Okay. Yes. டிவில I remember seeing in one of the TV shows. Yes. She was abnormal. She passed away, I think. She passed away. Yeah, might be. நான் ரொம்ப பார்த்தது வந்து black and white ஃபிலிம்ல பார்த்தேன் அவங்க போடுற அந்த கால்குலேஷன்ஸ்லாம். So it might be. So that is how the genius. Yes. So number factor னா நீங்க அவங்கள ஞாபகம் வச்சுக்கலாம். Then verbal factorனா verbal comprehension. ஸோ சில டீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பாங்க. இங்கிலீஷ் டீச்சர்ஸ். மேம் ஒரு வாட்டி சித்ரா மேம் கூட சொன்னாங்க, அவங்க டீச்சர் வந்து அந்த தம்பை வந்து மேலே காமிப்பாங்க, தம்பை இப்படி திருப்பி காமிச்சுன்னா டியும் பிக்கும் டிஃப்ரென்ஸை வந்து காமிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ தீஸ் ஆர், இதை வந்து ஒரு கிரியேட்டிவாக அதை யோசிக்கணும். ஸோ அவங்க வந்து அந்த இதுலேயே ஊறி போனவங்க தான் இந்த மாதிரிலாம் வந்து தே கேன் திங்க் ஆஃப். என்ன மேம் சொல்கிறீங்க? கரெக்டு தானே மேம்? ஷுவர். நிறைய லிட்ரேச்சர் பெரிய ஆட்கள் எல்லாமே வெர்பல் ஃபேக்டர்ஸ்ல தானே பெரிய ஆளு. எஸ். சோ அதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. பப்ளிக் ஸ்பீக்கர்ஸ், பப்ளிக் புக் ரைட்டர்ஸ்லாம் இருக்காங்கல. கரெக்ட். புக் ரைட்டர்ஸ் வந்து அந்த வேர்ட் ஃப்ளூயன்சி ஃபேக்டர்ல கீழ கொண்டு வராங்க. வெர்பல் நீங்க சொன்ன மாதிரி பப்ளிக் ஸ்பீக்கிங் இங்க கொண்டு வராங்க. அடுத்த தியரி, அடுத்து இருக்கு லிங்குவல் தியரில இருக்கு. அதுல 2-3 எக்ஸாம்பிள் வச்சிருக்கேன். எல்லாத்தையும் நான் இதுலயே காமிச்சேன்னா அப்புறம் நீங்க கிளாஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது. ஸோ லெட் அஸ் கெட் இன்டு இட். சரிங்களா? அடுத்தது ஸ்பேஸ் ஃபேக்டர். நான் ஸ்பேஸ் ஃபேக்டர் சொன்ன மாதிரி அதே தான். ஒரு the involved in any task in which the subject manipulates the imaginary object in space. அவங்களே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏர்கிராஃப்ட் போனது. இப்போ ஏர்கிராஃப்டையே வந்து அவங்க பிளான் பண்ணதே வந்து ஒரு பேர்டை வச்சு தான். பேர்டை இமேஜின் பண்ணி இந்த பேர்டு எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து என்ன பிரதர்ஸ் மேம் அவருங்க ஏரோப்ளேனை கண்டுபிடிச்சு? ரைட் பிரதர்ஸ். கரெக்ட். ரைட் பிரதர்ஸ். they were the one actually. அவங்க ஒரு பேர்டோட இதை வச்சு தான் அவங்க வந்து இனிஷியலி தே ஸ்டார்டட் இது. ஸோ அவங்க வந்து ஏரியலா ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டு ஸோ தே ஸ்டார்டட் பிளானிங் இன் தட் வே. ஸோ அது வந்து ஸ்பேஸ் ஃபேக்டர்ஸில் அது சொல்லலாம் எக்ஸாம்பிளாக. அடுத்தது மெமரி இன்வால்விங் எபிலிட்டி டு மெமரைஸ் குவிக்லி. ஸோ இதுவும் வந்து அது ஒவ்வொன்றுக்கும் அவங்க வந்து ஆல்ஃபபெட்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் த எபிலிட்டிஸ். ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்கிறேன், ப்ரைமரி மென்டல் எபிலிட்டிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் ஃபேக்டர், தென் இட் இஸ் வெர்பல் ஃபேக்டர், தென் இஸ் ஸ்பேஸ் ஃபேக்டர், தென் மெமரி ஃபேக்டர். மெமரி இன்வால்விங் எபிலிட்டிஸ் டு மெமரைஸ் குவிக்லி. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் someone was saying இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து நம்ம அந்த ஒரு பேராகிராஃப் படிக்கிறதுக்கு 10 வாட்டி 15 வாட்டி படிச்சாலும் நம்மளுக்கு ஏதோ ஒரு லைன் மறந்துடும். பட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் 1 வாட்டி 2 வாட்டி படிச்சா அப்படியே வந்து they will அப்படியே நம்ம புக்ல பார்த்ததை அப்படியே ஒப்பிப்பாங்க within 2 times of reading. Have you seen it, ma'am? இது நீங்க பாத்திருக்கீங்களா? இப்போ இருக்கிற ஜெனரேஷன் they are so fast in memory.
ஐ டோன்ட் நோ. நான் சிஸ்டர்ஸ் கிட்டெல்லாம் பார்த்துருக்கேன். அவன் என்டையர் பேராகிராஃபோ ஒரு என்டையர் ஒரு லாங் கொஸ்டின் ஆன்சர் மாதிரி இருக்கும். அது இஸ் இன் 6th ஸ்டாண்டர்ட் ஐ திங்க். அவன் வந்து ஜஸ்ட் லைக் தட் ஹி வில் மெமரைஸ். I don't know how they have improved memory என்னன்னு தெரியல. But this now the generation are so fast in memorizing it. So அதுவும் ஒரு ஸ்பெஷல் இது எபிலிட்டி தான் அது. So these are abilities. I don't think it depends on the generation and all that. Yeah. எல்லா ஜெனரேஷன்லயும் there are children who are very good with the memory. Some people கான்செப்ட்ஸ் பேஸ்ல படிப்பாங்க. they don't memorize and சில பேர் வந்து மெமரைஸ் பண்ணியே சின்ன வயசுல இருந்தே அப்படியே பழகி இருப்பாங்க. சோ அது இருக்கு. ஒரு ஃபேக்டர். And second factor is like memory. Women are very good with the memory. Especially during the fight. They'll bring all 1945 correct 10 years முன்னாடி எல்லாமே கொண்டு வந்துருவாங்க. சோ அவங்கள சொல்லலாம். ஆமா, அதான் அந்த பொட்டு சொல்லுவாங்கல்ல, அந்த பொட்டு வந்து எல்லாம் சொல்லுவாங்க. ஐ டோன்ட் நோ, இட்ஸ் ஜோக்ல பொட்டு லேடிஸ் வந்து பொட்டு வைக்கிறாங்கல்ல, அது வந்து ஆக்சுவலி இட்ஸ் a recording button. It will get recorded. அதாவது இந்த மூணாவது வாய் ரசம் சாதம் வைக்கும் பொழுது நான் உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்கும் பொழுது அப்படின்லாம் கொண்டு வரவாங்க பாருங்களேன், கனெக்ட் பண்றது. நான் சொன்னா நம்ப மாட்டீங்க மேம். ஆக்சுவலா என் ஒய்ஃப் எப்படின்னா, she remembers என் ஃப்ரெண்ட், அவன் தம்பி, ஆக்சுவலா தம்பியோட ஃப்ரெண்டு அவன் கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. போயிட்டு இட் இஸ் அரௌண்ட் 8 to 10 இயர்ஸ்க்கு அப்புறம், சரிங்களா, 8 to 10 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த கப்பல்ஸ் வந்து எங்க வீட்டுக்கு வராங்க. சரிங்களா, 10 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த கப்பல்ஸ் வராங்க. அவ சொல்றா, அன்னைக்கு அந்த கல்யாணத்துல அவங்க என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, அதுக்கு மேட்சிங்கா என்ன செப்பல் போட்டிருந்தாங்க, என்ன அந்த ஜுவல் ஏதோ போட்டிருந்தாங்களா, இவன் போட்ட பேண்ட் ஷர்ட்டை கூட சொல்றாங்க. எல்லாடா இது, நம்மளுக்கு லேத்து போட்ட ஷர்ட்டே ஞாபகம் இல்ல. women are very good with that, very good with that. and அவங்க ரிப்பீட் பண்ணா கூட கண்டுபிடிச்சிருவாங்க. Yes, that's why women know some the office goers especially, they don't repeat the dress. They knew like, and they're very conscious about the repeating the dress. And Naveen want to say something. Naveen, you want to say something? Yeah, he was saying something. Yeah, Naveen, are you there? Vetara? No, I'm there. Yeah, Naveen, please. We cannot come to a conclusion that today's generation have a good memory power. Maybe உங்களோட சரௌண்டிங்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு ஸ்டடி சொல்லுது, டியூ டு திஸ் டெக்னாலஜி, கால்குலேட்டர் வந்துச்சு, மொபைல் வந்துச்சு, ஃபோன் நம்பர். இப்போ நான்லாம் ஃபர்ஸ்ட் வேலைக்கு செய்யறப்போ my first job was to memorize all the extensions and mobile numbers. ஸோ அதில் ஒரு 20 மொபைல் நம்பர்ஸ், 40 எக்ஸ்டென்ஷன் நம்பர்ஸ் இருக்கும். அதை நான் மெமரைஸாக வச்சிருக்கணும். ஸோ பட் தட் இஸ் நாட் ரெக்வயர்ட் இன் டுடேஸ் மூமெண்ட். ஸோ ஸ்டடி சொல்லுது, சின்ஸ் இட்ஸ் நாட் ரெக்வயர்ட், அந்த மெமரி பவர் வந்து ஹஸ் பீன் ரெடியூஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எது வேணாலும் அவங்களால வந்து ஜஸ்ட் கூகுள்லயோ ஏதோ போட்டு எடுத்துக்கலாம் இந்த இன்ஃபர்மேஷன். ஸோ தே ஆர் நாட் ஃபோக்கஸிங் ஆன் மெமரைசிங் சம்திங். சொன்ன மாதிரி இன்பில்ட் நேச்சர்ல வந்து அந்த மெமரி பவர் இல்ல. பட் ஒன் திங் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டிஃபர் இன் திஸ். என்னன்னா, ஒரு பக்கம் வந்து எஸ், இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் இம்பாக்ட் ஆஃப் இந்த மாதிரி டிஜிட்டல் டூல்ஸ் எல்லாம் இருந்தாலும் அவங்க the way they are adapted to, they have adapted to the learning style and the speed, adulana adu vandu it is also commendable to some extent. You have to accept that also, because children are today, they are sharp. Yes. They are sharp, the way they observe things. Adhaadu avanga gavanam vandu inge poiduchu, technology pakkam poiduchu, adula poi avanga nariya waste pannitaanga, adu vera vishayam. Adunala da potentially they are losing the impact. But still இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு definitely the way they observe things and how they communicate to each other and how they memorize information is different, definitely.
I'll tell you, நான் அதான் சொல்ல Yeah, வந்தேன். yeah, நான் agree. மேம் சொல்ற மாதிரி தான். என்னன்னா மை சிஸ்டர், ஐ வாஸ் கிவிங் an எக்ஸாம்பிள். அவங்க வந்து எனக்கு டைரக்ட் சிஸ்டர் கிடையாது. மை அங்கிள், அவங்க வந்து யங்கர் அங்கிள், அவங்களோட டாட்டரு. ஷீல் பி அரௌண்ட் 26, 27. சரிங்களா? ஷீ இஸ் வெரி ஸ்மார்ட். ஓகே, அவங்களோட டாட்டர் தான் வந்து நான் சொல்ற கிட்டு. நவ் ஷீ இஸ் அரௌண்ட் 3-4 years. ஓகே, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, she was smart. ஓகே, அவங்கள விட 4-5 times ஃபாஸ்டரா இருக்காங்க, மீன் மெமரைசிங் ஆர் வாட் எவர் இட் இஸ். ஓகே, ஸோ as Naveen was also saying, madam was also saying, ஒரு generation one minute, Mr. Sulaiman, I want to add one point. That my sister being a teacher, she is a teacher, English teacher for the 11th and 12th standard children. அவங்க என்ன சொல்லுவாங்க அடிக்கடி அப்படின்னாக்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணாங்கன்னா இவங்களுடைய டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம காலத்து இருந்ததை விட பிள்ளைங்களுக்கு எப்படி வந்து ஒரு காரியத்தை டக்குன்னு எடுத்து இழுத்து அதுல உள்ள அது மேக்சிமம் அந்த எசன்ஸை எடுத்து ரீப்ரொடியூஸ் பண்ணுங்கிறது நல்லா தெரியுது. ஒன்லி திங் இஸ் அவங்க they don't want to work, they don't want to exert themselves. அதுக்கு ஷார்ட்டஸ்ட் ரூட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு இந்த மினிமம் மார்க்குக்கோ அல்லது இந்த ஷார்ட்டஸ்ட் ரூட்டுக்கு என்ன பண்ணுமோ அதை டிபுக்குன்னு படிச்சிடுறாங்க அப்படின்வா. the way they, அதாவது அது என்ன வேணுமோ அதை மினிமம் எஃபர்ட் போட்டு முடிச்சிடுறாங்க அப்படின்வா. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அதுக்கு ரீசன் வந்து too much of exposure for them. இப்போ ஒரு இவங்க அப்பெல்லாம் வந்து the people நம்ம காலேஜ் லெக்சர்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து எல்லாம் வந்து சொல்லி கொடுப்பாங்க. ஆனா இப்ப இருக்க பிள்ளைங்க முன்னாடியே அதை கூகுள் பண்ணியோ இல்ல டவுன்லோட் பண்ணியோ படிச்சிடறாங்க. ஸோ தே வெரி நாலேஜபிள் பிகாஸ் தே வெரி டெக்னிக்கல். அதுதான், technically they're very sound and the exposure is very good. But ma'am சொன்ன மாதிரி if the distraction is low, definitely these children can shine. ஆனா அதுலயே வந்து அந்த அது வந்து இது டெக்னாலஜி அவங்க வந்து நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணி அப்படி போயிட்டாங்கன்னா ஒரு they can do well. பட் ஆனா அதே டெக்னாலஜி அவங்க டிஸ்ட்ராக்ஷனுக்காக யூஸ் பண்ணாங்கன்னா அப்பதான் they face failures. So adanal no doubt this generation is really very intelligent, but how they are handling it and how they are judging the technology and the exposure eppadi handle பண்றாங்க தான் அதுதான் I think the parenting and school and colleges has to teach them. Yeah, very true ma'am. So I'll continue with this. So அடுத்தது பாத்தீங்கன்னா the word fluency factor. The word fluency factor involved in whenever the subject is asked to think of isolated words at a rapid rate. So involved in whenever the subject is asked to think of isolated words at a rapid rate. அதாவது anybody can give an example for this word fluency? நான் நினைச்சேன் word fluencyனாக்க அந்த டக்குன்னு இந்த யூசேஜ் ஆஃப் த கரெக்ட் வேர்ட் அட் த கரெக்ட் டைம் அப்படின்னு நினைச்சேன். நீங்க வேற என்னமோ சொன்னீங்க. கரெக்ட் rapid rate. ஆமா, rapid word fluency. ஆமா, word fluency when they can put the அது மாதிரி அந்த vocabulary நல்லா இருக்குதுன்னு நினைச்சேன். Yeah, correct ma'am. அதுதான். And I think Anbu sir has raised his hand. Want to speak? Sir, please come in. Yeah, see, actually, there was discussion about memory getting increased. I beg to differ. There are written on research, and also we are also observing, since we get to observe a lot of students, millennials and thereafter. ஒரு விஷயம் வந்து clear-ஆ தெரியுது. I think this will be accepted universally. That is, attention span is getting drastically reduced. Number one. Second, நம்ம சொல்ற அந்த மெமரி சொல்றீங்க இல்லையா, தே ஆர் ஏபிள் டு ரீப்ரொடியூஸ் சம் பேராகிராஃப். அது வந்து அது ஒரு பிக்டோகிராஃபிக்கல் மெமரியா இருக்கு. அண்ட் இட் இஸ் a வெரி நம்ம கம்ப்யூட்டர் டேர்ம்ஸ் சொல்றது ரேம் மாதிரி தான். இட் இஸ் ஒன்லி ரேண்டம் ஆக்சஸ் மெமரி மாதிரி தான். இட் இஸ் ஃபார் ஷார்ட் டைம் பிகாஸ் தே டு நாட் அண்டர்ஸ்டாண்ட், தே டு நாட் இன்டர்னலைஸ் இட். whereas அந்த ராம் இருக்கு இல்லையா, அந்த ரீட் ஒன்லி மெமரி which goes to the permanent storage, அது வந்து இந்த ஜெனரேஷன் கம்மி.
There are good amount of research stating that the recent generations for the last 20-30 years, they are only shallow, pretty much shallow. நியூஸ் பேப்பரே பாத்தீங்கன்னா ஈவன் ஹெட்லைன்ஸ் கூட படிக்கிறது கூட அவங்களுக்கு டைம் இருக்காது. ஒரு வீடியோ ரீல்ஸ் தான் அவங்களுக்கு படிக்க டைம் இருக்கும், வீடியோ பார்க்க முடியாது. ஆக்சுவலா என்ன சொன்னாங்க, அவங்க எதுக்காக சொன்னாங்க, அந்த ஃபேக்டர் அந்த காரணியை அவங்களை உள்வாங்கிக்கிறதுக்கோ அதை புரிஞ்சுக்கிறதுக்கோ எந்த விதமான இன்ட்ரெஸ்டோ கிடையாது. தே வெரி ஷாலோ அண்ட் திஸ் வி ஆர் சீயிங் லைவ் ஆல்சோ. அதனால வந்து ஐ பெக் டு we are exposed to 10 things அப்படினா they are exposed to 100 things. சோ அவங்க வந்து எதை வந்து ரிட்டென்ஷன்ல வச்சுக்கணும், எதை வந்து அவங்க சஸ்பெண்ட் பண்ணனும் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. that is where I was coming to. அதாவது prior to this 95, yeah, 95 seems to be the turning point. prior to 95 பாத்தீங்கன்னா ஒரு டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இருக்கட்டும், எந்த ஃபீல்டா இருக்கட்டும், அது வந்து ஸ்டெபிலைஸ் ஆகி அது அது மக்கள் உள்வாங்கி அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு there was sufficient time. Okay, after 95 it is like a shock, a technological shock mari every industry that is facing. What happens, one technology gets floated, ஒரு வருஷம் இல்ல 2 வருஷம் அதுக்குள்ள completely brand new technology will replace it or compete it, and the older thing is forgotten. இப்போ நம்ம மொபைல்லே பார்க்கலாம், ஒரு எனி எடிஷன் ஆஃப் மொபைல் பாத்தீங்கன்னா it gets replaced in within 2 or 3 years. அந்த 2 வருஷம் பழைய மொபைலோட ஈவன் ஸ்பேர் பார்ட்ஸ் கூட கிடைக்காது. திஸ் இஸ் சேம் வித் கார்ஸ், ஆட்டோமொபைல்ஸ்ல பாத்தீங்கன்னா other than the really branded cars, மத்த எல்லாமே பாத்தீங்கன்னா getting replaced very quickly, 5 years maximum, அவ்வளவுதான். ஸ்பேர் கிடைக்கும். ஆமா, அதுக்கு ஸ்பேர் கிடைக்காது அதோடது. everything is being replaced at such a rapid pace that we are in a shock as to what to follow, what to that is the issue with this generation. சொல்ல முடியாது, that is the environment they are living in, so they can't be blamed for that. அதான் generational trait எடுத்துக்க முடியாது இல்ல? That is what you are trying to say. You can't take this as a generation. Yes, correct. Unless they improve the concentration. Yes, அதுதான் அந்த டெக்னிக்கல் விஷயங்கள்ல வந்து அத சைடா வச்சு அதை இம்ப்ரூவ் பண்ணால ஒழிய அது otherwise it is not a generational traitங்கறீங்க. ஆமா, it's not a generation. It changes. Yeah, the many factors involved. And one more thing I want to touch, Sulaiman sir was talking about that is on the generational memory. It is called as epistasis. அதாவது that is there actually, that is proven. அதாவது all males, generally speaking, are naturally born hunters. They can quickly respond to ஒரு physical attack. ஏன்னா if you read through history, the earliest history, women used to rule the household, women used to rule the villages, they are center point. Only the male folk will go and fight, அடியாள் மாதிரி அவங்களாம். ஸோ அந்த ஃபிசிக்கல் எபிலிட்டி, ஃபிசிக்கல் இதுக்கெல்லாம் இவங்களுக்கு தான் இருக்கும். ஸோ this is an example of how the generation memory gets passed on. இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். there is a generation memory, there is genetics with it. பட் நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு அப்பா ரொம்ப புத்திசாலியா இருந்தா பையன் அதே அளவுக்கு புத்திசாலியா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. that is there. True. I also want to add. Sorry, சுலைமான், நீங்க உங்க கிளாஸ் தான் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு நினைக்கிறேன். Naveen wants to add something. No, I just wanted to add one. Yeah, you want to add? Yeah. Go ahead, Alan. I'll come next. Alan? Yeah. Yeah. True. Very correct.
Yes. இப்போ நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மை. எக்ஸாம்பிள் வந்து ஆக்சுவலா நம்ம ஸ்கூல் இருக்கு இல்லையா, நம்ம இப்போ எக்ஸாம் சென்டர் எழுதணுமே, இந்த சைதாப்பேட் ஸ்கூல் வந்து 3 வாட்டி வந்து நான் லொகேஷன் போட்டு தான் வந்தேன். 4வது வாட்டி வந்து லொகேஷன் போடுற மாதிரி தான் இருக்கு. 3 times we have gone there. Okay, 4th time I could have gone directly. But என்னன்னா நம்ம லொகேஷனை போட்டு தான் போகணும். அந்த கிண்டி போனதுக்கு அப்புறம் எப்படி போகணுன்றது வந்து we are not able to find it because we are used to this Google Maps. So நம்ம சொன்ன மாதிரி 100க்கு 100 உண்மை. Even our generation also will have this problem, memory problem. அவ்வளோ தீபா கூட போவானான்னு நினைக்கிறேன். You just think about ஒரு 15 years back, 20 years back, we used to remember our mother's number, father's number, our spouse number, our neighbor's number, everything. இன்னைக்கு recall பண்ண முடியுமா உங்களால? இல்ல. Without your mobile cell? Yes. Absolutely true. Correct. Yeah. So adding to Alan's point and previously discussed, so சொன்ன மாதிரி the thing is that by inbuilt they have a memory power, they can use it. And again it depends upon the situation. So say for example, when you need to memorize something, you are pushed or forced to do something, definitely your brain will work. That I can relate to the neuroscience. So a best example I can say that it is not required for them to memorize because already they have in hand. கையில இருக்கிறப்ப நான் எதுக்கு அனாவசியமா அந்த டைம் வேஸ்ட் பண்ணுங்கிற ஒரு தாட். எக்ஸாக்ட்லி முன்னெல்லாம் கால்குலேட்டர்ஸ் எல்லாம் எவ்வளவு அப்படி நம்ம நம்முடைய மெமரியில இருந்து நம்ம டேபிள்ஸ் எல்லாம் டக்குன்னு போட்டு அல்லது we will சும்மா அப்படி mentally we will calculate things, we will multiply things and produce the results. இப்போ children since they have calculators, even we நம்மளே முதல்ல அவ்வளவு மெமரி பவரோட பண்ணோம். பட் நவ் வி லுக் ஃபார்வர்ட் ஃபார் கால்குலேட்டர். நம்ம உடனே மொபைல் எடுத்து கால்குலேட்டர் தான் யூஸ் பண்றோம். earlier வந்து எவ்வளவு percentage of interest, எவ்வளவு this multiplied by this, அதெல்லாம் அப்படி just like that நம்ம சொல்லுவோம். It is only in the usage. Yeah, it's also related with எல்லாம் அவங்கலாம் டெக்கீஸ். இந்த ஜெனரேஷன் எல்லாமே டெக்னாலஜி தான். புக்கே அவங்க இதுல தான் படிக்கிறாங்க, போன்ல தான் படிக்கிறாங்க, லேப்டாப்ல தான் படிக்கிறாங்க. Further to this AI will even take more of இருக்கிற ability எடுத்துரும். இருக்கிற ability எல்லாத்தையும் தீர்த்துரும். Totally dependent on digital. Yes. Yeah, digital model, it is also connected with how you train your brain. Yeah, exactly. இருந்தாலும் ஸோ அவங்க வளரும் போது ஒரு இடத்துல சே ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டவர் இல்லை, அங்கே மேப் ஒர்க் ஆகலைன்னா they will not use their own analytical brain. No, அவங்க replace they are so reliant on such things. so too much அது மாதிரி இருக்கு. so for example அந்த அன்னியன் படத்தை சொன்ன மாதிரி when he got in love with that person, the remote not required, தேவையே இல்லை. so அவர் போயிடுற மாதிரி. ஸோ அந்த தட் மெமரி வில் மூவ் அவுட் ஆஃப் யுவர் பிரெயின். இப்போ எல்லா கையில இருக்க நான் எதுக்கு மெமரைஸ் பண்ணுங்கிறது வந்து அந்த அன்னியன் மாதிரி அப்பப்போ அந்த மெமரி பவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே டைல்யூட் ஆகி போயிடும். ஸோ யா that's it about. You can carry on, continue. Yes. Thank you, thanks a lot people.
ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா ரீசனிங் ஃபேக்டர் ஃபவுண்ட் இன் டாஸ்க் தட் ரெக்வயர் அ சப்ஜெக்ட் டு டிஸ்கவர் அ ரூல் ஆர் பிரின்சிபிள் இன்வால்வ்ட் இன் அ சீரீஸ் ஆர் குரூப்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ். ஸோ இது வந்து நீங்க யூ ஹாவ் டு ஒரு இதை பண்றதுக்கு முன்னாடி நீங்க இது ஏற்கனவே பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதை வந்து நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது யூ வில் டிஃபரன்ஷியேட்டட், அதை வந்து டிஃப்ரெண்டா பண்ணுவீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பண்ண தப்ப திருப்பி பண்ண மாட்டீங்க. ஸோ திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் அ ரீசனிங் ஃபேக்டர் இன் யூ. அடுத்தது வந்து பெர்செப்சுவல் ஸ்பீடு, எபிலிட்டி டு குவிக்லி அண்ட் அக்யூரேட்லி கம்பேர் லெட்டர்ஸ், நம்பர்ஸ், ஆப்ஜெக்ட்ஸ், பிக்சர்ஸ் ஆர் பேட்டர்ன்ஸ். ஸோ எபிலிட்டி அண்ட் அக்யூரேட்லி கம்பேர் லெட்டர்ஸ், நம்பர்ஸ், ஆப்ஜெக்ட்ஸ், பிக்சர்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ். இப்போ ரெண்டு மாதிரி இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 கியூப் இருக்கு. 2 கியூப் வந்து கியூப் எல்லாம் தனியா வைனா தனியா வைக்கலாம். ஸோ யூ கேன் செப்பரேட் இட். ஸோ இது வந்து நீங்க பெர்செப்சுவல் ஸ்பீடு எவ்வளோ ஃபாஸ்ட். சில பேர் வந்து நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் சர்க்கிள்லாம் ஒன்றா வைங்க, கியூப்லாம் ஒன்றா வைங்கன்னா அதுக்குன்னு ஒரு சில பேர் வந்து தே வில் டூ இட் வெரி ஃபாஸ்ட். சரிங்களா? ஸோ தட் இஸ் வாட் பெர்செப்சுவல் ஸ்பீட் இஸ். ஸோ தீஸ் ஆர் த 7 ஃபேக்டர்ஸ் பிரைமரி மென்டல் எபிலிட்டிஸ். இது வந்து 10 மார்க்ஸ்ல 2-3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஓகே, தர்ஸ்டோன் 10 மார்க்ஸ், ஆமா 10 மார்க்ஸ்லேயே கேட்டிருக்காங்க. தர்ஸ்டோன் தியரி இது 7 எபிலிட்டிஸ். இது 7 பிரைமரி மென்டல் எபிலிட்டிஸ்: நம்பர் ஃபேக்டர், வெர்பல் ஃபேக்டர், ஸ்பேஸ் ஃபேக்டர், மெமரி ஃபேக்டர், வேர்ட் ஃப்ளூயன்சி ஃபேக்டர், ரீசனிங் ஃபேக்டர், பெர்செப்சுவல் ஸ்பீடு. ஸோ இது எல்லாத்தையும் இதே மாதிரியே ஆர்டரா எழுதிடுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் கில்ஃபோர்ட்ஸ் மாடல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். இது 5th தியரி. இது நம்ம இதுவரையும் பார்த்தது எல்லாம். 1 second, can I add something here? Please ma'am, please. And the space factor, I thought of another example. I don't know if it's applicable here in my own head. There are these exercises they give small children where, like, you know, personally I've seen them do it in school, where they give a 2D representation of what can be a 3D model. Yes. And then they will give you like match the following கொடுத்துட்டு 2D அதை பிரிச்சுட்டு flat பண்ணானா எப்படி இருக்கும்னு காமிப்பாங்க. And on the other side they will have different 3D models and they have to match. So it involves thinking abstracta about what if we were to pirichify this 3D into a 2D, what it will look like. Not everybody has that ability. Between my own 2 sons, they're twins. One can do it very quickly and the other can't. So it involves a certain kind of intelligence. I'm wondering if that is also included in what they call spatial. You can say that. இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஏரியா ஆஃப் a sphere அப்படின்னு சொல்றோம். நம்ம வந்து ஃபார்முலாவை தான் பார்த்துருக்கோம். Now what they are doing is அவங்க என்ன பண்றாங்கன்னா ஸ்பியரை வந்து அப்படியே ஃபோல்ட் பண்ணி அதை வந்து அந்த பேப்பர் கட்டிங் எடுத்து அதை விரிச்சு அதை எப்படி மெஷர் பண்றதுன்றத ஸ்கேல் வச்சு காமிக்கிறாங்க. So this now it has come. Yes. Actually, yeah, I had a math teacher in school who taught us. I'll never forget the volume of a cone. Okay. Because he actually got a cylinder and then he made a model of a cone. And then he filled that cone 3 times with sand and poured it into that cylinder to show it's 1/3 the volume of cylinder. எப்படி learning பாருங்க. ஆமா. Teaching skills are அதான் teaching skills வச்சு தான் நம்ம learning ability வந்து மாறுது. Very true. Correct man. So yes, you can take that into a space factor also. Okay. So the 7 factors are Thurston's theory, primary mental abilities. Okay. So next வந்து பாத்தீங்கன்னா Guilford model of intelligence. இதுல வந்து என்னன்னா அவங்க வந்து 3 ஃபேக்டர் எடுக்கிறாங்க. 3 factors they are taking actually. என்னன்னா content, mental operation involved and the product resulting from the operation. ஸோ இந்த 3ஐயும் வந்து என்ன பண்றாங்கன்னா 3த்துக்கும் ஒவ்வொரு, ஃபார் எக்ஸாம்பிள் கண்டென்ட்டுக்கு வந்து 4 கேட்டகரியா வச்சிருக்காங்க: ஃபிகரல், சிம்பாலிக், சிமெண்டிக், பிஹேவியரல். ஸோ இந்த 4 கேட்டகரி வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஆப்ரேஷன்ஸ், அதாவது மென்டல் ஆப்ரேஷன் இன்வால்வ்டு, இதுல வந்து பாத்தீங்கன்னா 5 கேட்டகரி வச்சிருக்காங்க: கோக்னிஷன், மெமரி ரிட்டென்ஷன், மெமரி ரெக்கார்டிங், டைவர்ஜென்ட் ப்ரொடக்ஷன், கன்வர்ஜென்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் எவாலுவேஷன். இந்த 5 கேட்டகரி இது வந்து ஆப்ரேஷன் ஸ்டைல்ல. தேர்ட் வந்து அதோட ரிசல்ட் அண்ட் ப்ராடக்ட், அதே வந்து 6 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க:
யூனிட்ஸ், கிளாஸஸ், ரிலேஷன்ஸ், சிஸ்டம்ஸ், டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் இம்ப்ளிகேஷன்ஸ். ஓகே, ஸோ இது மூணுத்தையும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதை வந்து ஒரு 3 டைமென்ஷனல் கியூபிக்கலா காமிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இதுக்கும் தே ஹேவ் ஆல் 3 மல்டிப்ளைடு. ஸோ 4 into 5 into 6. ஸோ 120 டைமென்ஷன்ஸ்ல யூ வில் கெட் த ரிசல்ட் அப்படின்றாங்க. ஸோ தட் இஸ் வாட் கில்ஃபர்ட் மாடல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இஸ் ஆல் அபவுட். ஸோ யூ ஹேவ் டு சே கண்டென்ட் ஃபர்ஸ்ட், தென் மென்டல் ஆபரேஷன் இன்வால்வ்டு ஒரு இதை படிக்கிறதுல, அது மாதிரி அந்த ரிசல்டன்ட் ப்ராடக்ட் ரிசல்ட்டிங் ஃப்ரம் த ஆபரேஷன் வாட் யூ ஹவ் சீன். ஸோ இந்த மூணுத்துக்கும் 4, ஒவ்வொன்றுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் கண்டென்ட்டுக்கு 4 கேட்டகரி சொல்றாங்க, ஆபரேஷனுக்கு 5 கேட்டகரி சொல்றாங்க, ப்ராடக்ட்டுக்கு 6 கேட்டகரி சொல்றாங்க. ஸோ இந்த மூணுத்தையும் டோட்டல், அதாவது மல்டிப்ளை பண்ணி வர்ற ரிசல்டன்ட். ஸோ இந்த கைண்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸையும் வந்து தே ஆர் கன்சிடரிங் இட். இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். ஸோ இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான், பட் யூ ஹேவ் டு see through this. சரிங்களா? ஸோ ஒரே ஒரு சின்ன இன்ட்ரூஷன். அந்த கண்டென்ட்ல வந்து 5 கேட்டகரிஸ் தெரியுது அந்த பிக்சர்ல. வாட் இஸ் த 5th one there? விஷுவல், ஆடிட்டரி, செமான்டிக். அந்த அதுல பாருங்களேன், நீங்க இங்க 4 போட்டிருக்கீங்க கேட்டகரிஸ். ஆக்சுவலா அங்க வந்து ஏதோ அது வந்து 2 வாட்டி போட்டிருக்காங்க. ஆனா இது மல்டிப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா இதுதான் கரெக்டா வருது. 4, 5 இதுல புக்ல கொடுத்தது வந்து இப்படி போட்டு, பிக்சர்ல ஏதோ எக்ஸ்ட்ராவா போட்டிருக்காங்க. 6 போட்ட மாதிரி இருக்கு அதுல ப்ராடக்ட்ஸ்ல. சரிங்களா? சாரி, ஆமா, கண்டென்ட்ல வந்து அங்க 5 போட்டிருக்காங்க. ஆனா இங்க காமிக்கிறது வந்து 4 தான் காமிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃபிகரல், அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொரு 7 ஏதோ போட்டிருக்காங்க, பட் அது தெரியல கிளியரா. சரிங்களா? சிம்பாலிக், சிமெண்டிக், பிஹேவியரல். இது வந்து தெரியுது. பாத்தீங்கன்னா விஷுவல், ஆடிட்டரி வந்து விஷுவல், ஆடிட்டரியா பிரிச்சிருக்காங்க. ஆடிட்டரி கரெக்ட். விஷுவல் அண்ட் ஆடிட்டரியா பிரிச்சிருக்காங்க. ஆமா மேம், ஆமா கரெக்ட். ஃபிகரல்ல வந்து விஷுவல், ஆடிட்டரியா பிரிச்சிருக்காங்க. பட் அதர்வைஸ் கண்டென்ட் வந்து 4 கேட்டகரி தான். ஃபிகரல், சிம்பாலிக், சிமெண்டிக், பிஹேவியரல். இது 4த்தையும் எடுத்தீங்கன்னா 120. தட் இஸ் வாட் தே சே. To explain 3 dimension of intellect, let us consider an example. Suppose that a subject is given a list of 100 related words to study and asked to recall the same after some time. The content of this test is semantic because it involves words, a symbol which has a meaning. The operation is memory, recalling the past. The product is what the subject recalls, list of words or units. ஸோ இதுதான் வந்து கில்ஃபர்ட் மாடல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். ஸோ இது மட்டும் கொஞ்சம் நீங்க திருப்பி பார்த்தா தான் புரியும். ஓகே, எஸ் மேம். நெக்ஸ்ட் சுலைமான், ஒரு ஆக்சுவலி வந்து ஸ்பேஸ் ஃபேக்டர் நித்யா மேம் சொன்னாங்க இல்லையா? ஆக்சுவலி வந்து அது பிசிக்கலா கிடையாது, இட்ஸ் மென்டல் ஸ்பேஸ் ஃபேக்டர். ஆக்சுவலி யுவர் ஐடியாஸ். ஆமா, ஆக்சுவலி எப்படி, அதாவது ஒரு விஷயத்தை நான் எக்ஸாம்பிள் சொன்னாங்க, அதை எடுத்துட்டு, but actually how your mental ability works towards your framework. எப்படி அந்த core idea உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது, then what is your process, your information process, எப்படி நீங்க பண்றீங்க உங்களுடைய. அதுதான் நம்ம எழுதணும். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு, நித்யா மேம் சொன்ன மாதிரி ஒரு அந்த எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு 3, but you have to talk about your mental framework. அதுதான் நம்ம எழுதணும். Okay, not the physical one. Next, ma'am. So this is இன்னொரு தியரி இது. ஸோ சொன்ன மாதிரி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாசிக்கல் அப்ரோச்சஸ் டு இன்டெலிஜென்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து தாண்டிக் மல்டி ஃபேக்டர் தியரி. இதுலையும் பார்த்தீங்கன்னா சேம் ஸ்பியர்மேன் சொன்ன மாதிரி அந்த 2 ஜென்ரல் எபிலிட்டியும் கன்சிடர் பண்றாங்க. ஸோ பிலீவ் தட் தேர் வாஸ் நத்திங் லைக் ஜென்ரல் எபிலிட்டி, combination or synthesis of multiple ability factors. ஸோ இது வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அந்த அதே தான் அந்த இவரு சொன்ன மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தர்ஸ்டோன் சொன்ன மாதிரி அவர் 7 மென்டல் எபிலிட்டி சொல்றாங்க. இங்க வந்து காம்பினேஷன் ஆஃப் சிந்தசிஸ் ஆஃப் மல்டிபிள் எபிலிட்டி ஃபேக்டர்ஸ். அது வந்து என்னென்னா சோஷியல் இன்டெலிஜென்ஸ், கான்கிரீட் இன்டெலிஜென்ஸ் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் இன்டெலிஜென்ஸ். ஸோ இதை வந்து ஜென்ரல் எபிலிட்டியில, அதாவது சிந்தசிஸ் மல்டிபிள் எபிலிட்டியில இந்த 3த்தையும் கொண்டு வராங்க. ஸோ
ஸோ தாண்டிக்கை பொறுத்தவரையும் there was nothing like general ability, combination or synthesis of multiple ability factors. Three major categories are social intelligence, concrete intelligence, and abstract intelligence. So that is what Thorndike says. அடுத்த தியரி பார்த்தீங்கன்னா பர்னர்ஸ் ஹைரார்கியல் தியரி. ஸோ இவர் வந்து கொஞ்சம் வேற மாதிரி சொல்றாரு. இப்போ நம்ம இது பார்த்துருக்கோம் இல்லையா, ஹியூமனிஸ்டிக் தியரி. சாரி, அவர் பேர் என்ன, மேஸ்லோ தியரி சொல்வாரு பாத்தீங்களா, அந்த பிரமிட் மாதிரி. ஸோ அது இல்லை ஆக்சுவலா, பட் அந்த இவங்க வந்து அதே பிரமிடை வந்து கன்சிடர் பண்ணி சொல்றாங்க. ஓகே, ஸோ அந்த பிரமிட் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இன் ஹைரார்கியல் தியரி இன்டெலிஜென்ஸ் இஸ் போர்ட்ரேட் ஆஸ் அ பிரமிட். ஹைரார்கியல் தியரியை பொறுத்தவரையும் ஒரு பிரமிட் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. அட் த டாப் ஆஃப் த பிரமிட் இஸ் ஜி, general intelligence, which is reflected in all kinds of intellectual activity. So general intelligence வந்து எல்லா ஆக்டிவிட்டிலையும் எப்படியும் அது தெரியும் அப்படின்றது தான் அவரோட இது. ஸோ அண்டர்நீத் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்க்கு அடுத்த பிரமிட் பார்த்தீங்கன்னா இட் ஆர் செவரல் மாடரேட் ஸ்பெசிஃபிக் எபிலிட்டிஸ் லைக் பிரைமரி எபிலிட்டிஸ். அந்த தர்ஸ்டன் சொன்ன மாதிரி இந்த பிரைமரி எபிலிட்டிஸ் வந்து அந்த ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்க்கு அப்புறம் அடுத்த பிரமிட்ல வந்து அந்த 7 ஃபேக்டர் தியரி வந்து ஹி ஷோயிங். பாட்டம் ஆஃப் த பிரமிட்னு பார்த்தீங்கன்னா ஸ்பியர்மேனோட அந்த எஸ் ஃபேக்டர். ஸோ லிட்டரலாக இவர் வந்து 3 தியரியும் ஒன்றா சேர்த்துட்டாரு. ஸோ அட் த பாட்டம் ஆஃப் த பிரமிட் ஆர் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஹைலி ஸ்பெசிஃபிக் எபிலிட்டிஸ் ஆஸ் கன்வேர்ட் பை ஸ்பியர்மேன். அவர் சொன்ன மாதிரி எஸ் ஃபேக்டர் எல்லாத்தையும் கொண்டு வந்தார். ஸோ டாப் ஆஃப் த பிரமிட் வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ். மிடில் ஆஃப் த பிரமிட் யூ ஹாவ் தர்ஸ்டனோட பிரைமரி எபிலிட்டிஸ். பாட்டம் ஆஃப் த பிரமிட் யூ ஹாவ் Spearman's S factor, that is specific factor. So இது வந்து தான் Werner's hierarchical theory. Hope you guys understand. So அதுதான் வந்து ரைட் சைடில் பிக்சராக கொடுத்துருக்கேன். எஸ் மேம், நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரலாக நம்ம சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 3 தியரிஸை தான் பேஸ் பண்ணி இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து GF GCன்னு சொல்லி fluid abilities, crystallized abilities. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸை வந்து ரெண்டா சொல்றாங்க. ஒன்று ஃப்ளூயிட் அண்ட் கிறிஸ்டலைஸ்டு தியரி. எபிலிட்டி ப்ராட்லி இன்டு ஃபர்ஸ்ட் 2 டிஃப்ரெண்ட் செட்ஸ் ஆஃப் எபிலிட்டிஸ். எபிலிட்டி தான் எல்லாமே. ஸோ இண்டிவிஜுவல் எபிலிட்டி டு திங்க் அண்ட் ஆக்ட் குவிக்லி, சால்வ் நாவல் ப்ராப்ளம்ஸ் அண்ட் என்கோட் ஷார்ட் டேர்ம் மெமரிஸ், ஜெனட்டிக் பொட்டன்ஷியாலிட்டி. அன்பு சார் சொன்ன மாதிரி இட்ஸ் ஆல் ஜெனட்டிக்காகவும் இருக்கு. ஓகே, ஸோ என்கோட் பண்ணி ஷார்ட் டேர்ம் மெமரிஸில் கொண்டு போய் போட்டுரும். சொன்ன மாதிரி இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பண்ணுறதை வந்து அப்படியே ஃப்ளூயிட் எபிலிட்டியாக சொல்லியிருக்காங்க. ஸோ இண்டிவிஜுவல்ஸ் எபிலிட்டி டு திங்க் அண்ட் ஆக்ட் குவிக்லி, சால்வ் நாவல் ப்ராப்ளம்ஸ் அண்ட் என்கோட் ஷார்ட் டேர்ம் மெமரிஸ், ஜெனட்டிக் பொட்டன்ஷியாலிட்டி. இதுதான் ஃப்ளூயிட் எபிலிட்டிஸ்ன்னு சொல்றாங்க. இவர் வந்து ரெண்டே எபிலிட்டியை வச்சு இன்டெலிஜென்ஸை டிஃபைன் பண்றாரு. ஒன்று ஃப்ளூயிட் எபிலிட்டிஸ் சொன்ன மாதிரி திங்க் அண்ட் ஆக்ட் குவிக்லி, சால்வ் நாவல் ப்ராப்ளம்ஸ் அண்ட் என்கோட் ஷார்ட் டேர்ம் மெமரிஸ் அண்ட் ஜெனட்டிக் பொட்டன்ஷியாலிட்டி. கிறிஸ்டலைஸ்ட் எபிலிட்டிஸ்னு சொன்னா stems from learning and acculturation and is reflected in test of knowledge, general information, use of language, vocabulary and wide variety of acquired skills. Resultant of experiences, learning and environment. இது வந்து லேர்னிங், நம்மளோட கோக்னேட்டிவ் லேர்னிங்கை வச்சு வர எபிலிட்டிஸ் வந்து கிறிஸ்டலைஸ்ட் எபிலிட்டிஸ்னு சொல்லலாம். ஸோ ஸ்டெம்ஸ் ஃப்ரம் லேர்னிங் அண்ட் accumulation of and is reflected in test of knowledge. அந்த நீங்க கத்துக்கிறத வச்சு that is only information. When you share it with others, it becomes a knowledge. General information, use of language, அந்த மாதிரி நீங்க என்ன கத்துக்கிறீங்களோ அந்த லாங்குவேஜ் நம்ம டெவலப்மெண்டல் சைக்காலஜியில் நிறைய பார்த்துருக்கோம். ஸோ ஏர்லியா எவ்வளோ லாங்குவேஜ் வந்து நம்ம இனிஷியல் ஃபேஸில் கற்றுக்கிறோமோ தட் வில் பி லாங் ஃபார் என்டையர் ஆர் லைஃப் டைம். ஸோ தட் வில் பி தேர் அண்ட் வைட் வெரைட்டி ஆஃப் அக்வைர்ட் ஸ்கில்ஸ். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் நீங்கள் கேட்டல்ஸ் ஃப்ளூயிட் அண்ட் கிறிஸ்டலைஸ்டு தியரின்னு அவங்க சில கொஸ்டின்ஸ் பார்த்தேன். இது நம்ம எக்ஸாக்ட்லி ஐ டோன்ட் நோ, பட் இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் சொல்லலாம். ஃப்ளூயிட் எபிலிட்டிஸ், crystallized abilities, GF GC. Okay, then the final one is the classical approach. This is the last one. Okay, 2 levels of intelligence.
two levels of intelligence actually, level 1 and level 2. Level 1 denotes associative learning and memory. Level 2 refers to general class of abilities. Example, reasoning and problem solving. So problem solving பொறுத்த intelligence வந்து நீங்க better intelligent நார்மல் இன்டெலிஜென்ட்ன்றதை பிரிக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த தியரி சொல்லுது. So this is what the classical approaches are all about. Yes ma'am, next. Carolyn ma'am, next slide. Yeah, so as of now we have gone through with classical approach. So as I said, next other two approaches are there. The other approach is contemporary approach. இது பாத்தீங்கன்னா இது வந்து சிம்பிள் தான், ஒரே தியரி தான் இருக்கும், அது ரொம்ப டீட்டெயிலா போகல. ஓகே, கண்டெம்பரரி அப்ரோச் லிங்குவிஸ்டிக், அதுல வந்து நீங்க 8 ஃபேக்டர் சொல்றாங்க. 8 ஃபேக்டர் வச்சு they are differentiating this intelligence actually. சரிங்களா? so that is how this is explained. so அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ், it is what they say is it is a multiple intelligence, each distinct from others அப்படின்றது. ஓகே, ஸோ அது என்னென்னன்றது சொல்றேன். ஃபர்ஸ்ட் லிங்குவிஸ்டிக்னா இது நம்ம டெவலப்மெண்ட் சைக்காலஜியில் படிச்சிருக்கோம். ஸோ எதுவும் ஐடியா இருக்கா? ரிலேட்டட் டு ரீடிங், ரைட்டிங், லிசனிங், டாக்கிங், அண்டர்ஸ்டாண்டிங் எக்ஸெட்ரா. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? ஹூ இஸ் அ லிங்குவிஸ்டிக் இல்லை வந்து இன்டெலிஜென்ட் ஆளுன்னா யாரை சொல்வீங்க? எனி எக்ஸாம்பிள்ஸ் ஆர் ஷல் ஐ புட் இட்? person with strong memory. இல்ல ஒரு ஆள் இல்ல, இது லாங்குவேஜ் கிராமர், அது யாருன்னு எனக்கு சட்டுன்னு தோணலையே. everything it is, he should be good in reading, writing, listening, talking, understanding. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லவா? மார்க் ட்வைன் சொல்லலாமா? இல்ல மேம், நான் ஒரு பேர் கேள்விப்பட்டது இல்ல, சாரி மேம். நான் கேள்விப்பட்ட பேர் ஒரு பேர் சொல்லவா? ஓ சூப்பர், கருணாநிதி. கரெக்ட், அப்சல்யூட்லி சூப்பர். நான் ஒன்னு சொல்லவா? திருவள்ளுவர். ரீடிங், ரைட்டிங், லிசனிங், டாக்கிங், அண்டர்ஸ்டாண்டிங். அவரு ரைட்டிங் சரி, எப்படி நீங்க மற்றதெல்லாம் சொல்றீங்கன்னு தெரியல மேம். திருக்குறள் அவரு எழுதின அந்த எழுதிருக்க முடியும். அப்படி சொன்னீங்கன்னா எல்லா ரைட்டர்ஸையும் எழுதிடலாம். மேடம் உலகத்துல எல்லாத்தையும் எழுதிட்டார் மேடம், உலகத்துல எல்லாத்தையும் எழுதிட்டாரு. ரைட்டு, நான் வந்து அதுல நான் வந்து குறுக்க நிக்கவே இல்ல, அது நிச்சயமா நான் குறுக்க நிக்கல. வாட் ஐ அம் ட்ரைங் டு சே இஸ், அப்படி பார்த்தா இல்ல நான் சொல்றேனே, ரைட்டிங் எபிலிட்டி அப்படி பார்த்தா ரைட்டர்ஸ்ல நல்லா எல்லாத்துலயுமே வெர்சடைலா இருக்கிறவங்கள வந்து லிங்குவிஸ்ட்னு சொல்றோமா? நான் தெரியல. இப்போ அல்டிமேட் ஆஃப் linguistic, that is what I can say. சரி, ஓகே இல்லையா? இல்ல எனக்கு தெரியல, பிகாஸ் நீங்க இப்ப சொல்லும்போது ரிலேட் பண்ணது ரீடிங், ரைட்டிங், லிஸ்னிங், டாக்கிங், அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் கொண்டு வந்தீங்க. அப்போ டக்குன்னு யாரோ கருணாநிதி சொன்னாங்க, எனக்கு உடனே அது ஓகே, அது ரொம்ப ஆப்டா தெரிஞ்சு. இது இந்த மாதிரி எனக்கு மற்ற ஆங்கிள்லயும் அவருக்கு அண்டர்ஸ்டாண்டிங், அந்த டாக்கிங், திருவள்ளுவர் இஸ் அன்டிபேட்டபிள் மேம். ஏன்னா PhD பண்றாங்க திருக்குறள். அது ரைட். அவரோட அண்டர்ஸ்டாண்டிங் 2000 years முன்னாடி actually it can be applicable even today. Yes, the way he has said, and that குறள் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ entire world is translating his books. ஆமா, so unimaginable kind of intelligence he had in எல்லாத்தையுமே, எல்லா ஆஸ்பெக்டையும் பாத்தீங்கன்னா எழுதிருப்பாரு. ஸோ நான் அதனாலதான் அவரை எடுத்தேன். பட் hopefully it matches that Shakespeare because he wrote dramas, writing, he is a very good orator. Another example, even Shakespeare, he understood the present situation of the people, and he wrote all his stories based on the social norms and political எல்லாமே இருந்துச்சு அவர்ல. Yeah, correct.
Yes, ma'am. So And அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா yes. just want to Yes, add Naveen. Harry Potter's writer. Harry Potter is more of fictions தானே. ஃபிக்ஷன் மட்டும் தானே. ஆமா, ஃபிக்ஷன் மட்டும் தான். அது ஒண்ணும் அதுல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இல்ல. இட்ஸ் ஜஸ்ட் Kamal Haasan. அவர் versatile person. Linguist கேம versatile talented person. அவ்வளவுதான். லிங்குவிஸ்ட் கொண்டு வர முடியாது. இல்ல அததான். இல்லம்மா, அதாவது அவரை லிங்குவிஸ்டா கொண்டு வர முடியாது. versatile person with many இது அது அவரோட திறமைகள். ஆக்டிங் வேற இருக்கு, இதுல மியூசிக் வேற இருக்கு. let us not glorify movie people, no. எல்லாரும் அவங்க தான் பண்றாங்க. அவங்க பெரிய திறமைசாலியான பேசுவாங்க. ஆமா, எனக்கு மூவி பீப்பிள் I don't like to. Okay. So next logical வந்துரும். Logical mathematical concerned with abstract reasoning and manipulation of symbols involved in numerical problems. As I said, ஏற்கனவே சொன்ன ராமானுஜம், அத மாதிரி சகுந்தலா மேம் நீங்க சொன்ன மாதிரி she is also a mathematical genius. ஸோ அவங்களெல்லாம் வந்து நம்ம அந்த எக்ஸாம்பிள்ல கொண்டு வரலாம். அடுத்தது ஸ்பேஷியல். ஸோ லிட்ரலா வந்து நம்ம அந்த 7 ஃபேக்டர் அவர் சொன்னார் இல்லையா, சாரி who's that, Thurston theory. லிட்ரலா கிட்டத்தட்ட அதே தான் வந்து கொண்டு வராங்க. இங்க வந்து மியூசிக்கல்ல வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, மியூசிக்கல். அடுத்தது சொன்ன மாதிரி மியூசிக்கல்ல வந்து யூ கேன் டேக் எக்ஸாம்பிள் ஆஃப் இளையராஜா. ஸோ அத மாதிரி ஏஆர் ரஹ்மானே எடுத்துக்கலாம். ஸோ அத மாதிரி நீங்க மைக்கேல் ஜாக்சனை கூட எடுத்துக்கலாம். they use their ability. மைக்கேல் ஜாக்சன் யூ கேன் பாடிலி இதுல கூட எடுத்துக்கலாம். kinesthetic involves skills and dexterity for fine coordinated motor movements such as those required for dancing, athletic, surgery, craft making and like இப்போ சர்ஜரிக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி டாக்டர்ஸ் வந்து அவ்வளோ நுணுக்கமா வந்து பிரெயின் சர்ஜரி, நியூரோ சர்ஜன்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நுணுக்கமா they will get into the details. பிரெயினை போய் அதை சரி பண்றதுன்னா நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம். ஸோ they have so much in detail they work on this surgery and all, neurosurgery லாம். ஸோ அப்படி பார்க்கும்போது they are that kind of intelligent, bodily intelligent ன்னு சொல்லலாம். Any other example you can give? நம்ம பிரபுதேவா dancing na. Yes, he can also be considered. So he is also அத மாதிரி சொன்ன மாதிரி I was telling this fastest runner person வந்துட்ட பாருங்க, உசைன் போல்ட் சொல்லலாம். அத்லெட்டிக் உசைன் போல்ட். மேம், உசைன் போல்ட் ஆக்சுவலி 10.6 100 மீட்டர் வந்து 10.6 செகண்ட்ஸ்ல பண்ணியிருக்காரு. வேற ஆக்சுவலி எஸ்டேவா தெரியல, ஒரு ஜாப்பனீஸ் கிட், 16-year-old kid, he has crossed 100 meter in 10 seconds exactly. நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம். I wrote this example. ஆனா ரேடியோல கேட்டுட்டு இருக்கும்போது சொல்றாங்க Japanese kid has overtaken Usain Bolt's record, world record. 10 seconds, 100 meter 10 seconds. Just imagine. இது வந்து kinesthetic சொல்றதுல பெஸ்ட் involves skills and dexterity. ஸோ அவங்க வந்து they trained like that. அது இது வந்து நீங்க சொன்ன மாதிரி உசைன் போல்ட் வந்து ட்ரெயின் ஆகி பண்ணிருக்கலாம். பட் திஸ் கை, இந்த கிட் வந்து பாத்தீங்கன்னா 10 செகண்ட்ஸ்ல he has crossed 100 meters. நினைச்சு பாருங்க. Yes. So that is how this intelligence is all about. Then interpersonal intelligence. நீங்க அதுல வந்து நீங்க நான் என்ன ப்ரூஸ்லி எடுத்துக்கலாம். நீங்க பாடி லீக் ஆக்சுவலா சச்சின் டெண்டுல்கர். அப்புறம் நம்ம மூவி எடுக்காம எப்படி சாவித்ரி தெரியுங்களா? கரெக்ட். பட் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் நீங்க எப்படி சச்சின் எடுப்பீங்க? சச்சின் இல்ல பாடி முடிச்சிடுறேன். ஆமா பாடியில முடிச்சிடுறேன். ஆக்சுவலா சாவித்ரி நான் எழுதி வச்சிருந்தேன். எப்படி மூவி எக்ஸாம்பிள் கொடுக்காம எப்படி நான் முடிக்கிறது? ஆக்சுவலா பாடி எக்ஸாம்பிள் அந்த சாவித்ரி ஏன் எழுதி வச்சிருந்தேன்னா, ஐ வாண்ட் டு கோட் அன் எக்ஸாம்பிள். ஆக்சுவலா சாவித்ரியோட கேரக்டர் வந்து கீர்த்தி சுரேஷ் வாஸ் ஆக்டிங், ஐ பிலீவ். ஓகே, அவங்களோட அந்த மூவியை வந்து ரீமேக் பண்ணாங்க, சாவித்ரி மாதிரி ஆட்டோபயோகிராஃபி கைண்ட் ஆஃப். அப்போ ரீமேக் பண்ணும்போது கீர்த்தி சுரேஷ்ட வந்து நீங்க அதே மாதிரி நடிக்கணும். ஒரு சீனுங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூ ஹாவ் டு அவங்க வந்து
அழுவாங்க. அதாவது ஷி வில் கிரை. அப்போ அழுவும் போது அவங்க வந்து 2 டிராப் தான் சாரி லெஃப்ட் கண்ணில் தான் நீங்கள் அழுவணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீர்த்தி சுரேஷ் வந்து எல்லாம் யோசிச்சிருக்காங்க, எப்படி சார் ஒரு கண்ணில் எப்படி சார் அழுவ முடியும் அப்படின்னு சொல்லி கீர்த்தி சுரேஷ்ட வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் போய் கேட்குறாங்களாம். மேம் அவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் லெஃப்ட் கண்ணில் மட்டும்தான் மேம் அழுவணும். சாவித்திரி மேடம் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக நடிப்பாங்களாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீர்த்தி சுரேஷ் கேட்டிருக்காங்க, லெஃப்ட் கண் ஓகே, எத்தனை ட்ராப் வரணும்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு இருக்காங்க. ஸோ பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. தட் இஸ் வாட் பாடிலி இன்டெலிஜென்ஸ் இஸ் ஆல் அபவுட். ஸோ ஜஸ்ட் டு கிவ் an example. நீங்க மாத்தி சொல்றீங்க. It is not as Kirti Suresh, Savitri itself has done it. So that shows her confidence in சொல்லிட்டு அவங்க டாட்டர் சொன்னது. இல்ல சேம் திங் she has replicated. ஆமா ஆமா. Kirti Suresh didn't do it. She used ஆமா அவங்க இது யூஸ் பண்ணாங்க the tear drops. It is அப்பா வந்து tear dropsலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. They actually they like to emote naturally. So அதனால the daughter has told about the mother. Oh அப்படியா? Okay. So it is not Kirti Suresh, it is Savitri herself. No, it is Savitri, not the. Okay. So can we quote the Mahabharata Arjuna as an example? சொல்லலாம். So aiming சொல்றீங்களா? இல்ல இந்த பாடிலி இன்டெலிஜென்ட்காக. So yes, aimingக்காக சொல்றீங்களா? எதுக்கு? ஆமாமா, யா aimingக்காக சொல்றேன். Yes, we can say that. ஆமா. Yeah, okay. So this is how bodily is over. Then we'll come to interpersonal intelligence. Interpersonal intelligence requires understanding motives, feelings and behavior of other people. அதுக்கு வந்து நீங்க சொல்லலாம், டீச்சரை சொல்லலாம் எக்ஸாம்பிளா. as you said, politician சொல்லலாம். interpersonal intelligence இது. So இதுனா அவங்களுக்கு ஏத்த மாதிரி they will differentiate. For example, ma'am சொன்ன அந்த எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். If someone is confused with B and D, so they understand their problems and accordingly give a solution to that. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்க டீச்சர் எடுத்துக்கலாம். பாலிட்டிஷியன் வந்து கரெக்டா நம்ம டைமுக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து அவங்க அப்படியே மாத்திப்பாங்க சிச்சுவேஷனை. ஸோ அவங்கள கூட சொல்லலாம். அதே மாதிரி டீம் லீடர்ஸ் வந்து நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஹேவ் டு ஹேண்டில் அ வீக்கர் டீம் ஒரு ஸ்ட்ராங்கர் டீம். அக்கார்டிங்லி தே வில் சேஞ்ச் தேர் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் தட் டீம். ஸோ அதை கூட நீங்கள் வந்து டீம் லீடரை கூட நீங்கள் சொல்லலாம். ஸோ இது வந்து நான் கூகுளில் பார்த்தேன். ஸோ அதனால ஐம் கோட்டிங் இட். ஸோ தட்ஸ் ஹவ் இட் இஸ். தென் லீடர்னாலே இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் வேணும். வேணும், கரெக்ட், ஆப்வியஸ்லி. காந்தியே சொல்லலாம் பெஸ்ட் லீடர். ஆமா, டாக்கிங் லைக் எல்லாரோடையும் பேசினாரு, எல்லாரோடையும் I mean he was very close to even to the English people, is very close to the middle class people, lower middle class people, rich people. So he had a understanding of feelings of all category of people. Very true, very true. Ma'am, whenever possible you can tell that time. I'm taking a bit longer, I believe. No, 10 minutes இருக்கு, சீக்கிரமா முடிங்க. Okay. 8:30. Sorry, I think we have taken more of your time. என்ன எத்தனை ஸ்லைட் இருக்கு? I think 2-3 slides are there. That's it. Okay. Finish it. So அடுத்தது பாத்தீங்கன்னா intrapersonal is self. சரிங்களா? one self. So உள்ள வந்து நீங்க பாத்தீங்கன்னா மோட்டிவேஷன், ஆக்சுவலா மெடிடேஷன், அனலைசிங் செல்ஃப். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா intrapersonal intelligence. ஸோ சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஞானின்றாங்க இல்லையா, போய் முனிவர் ஞானி, அவங்களாம் வந்து they know what is controlling themselves. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து they leave everything. ஸோ அவங்க வந்து செல்ஃப் கண்ட்ரோலில் போயிடுவாங்க. ஸோ அதை மாதிரி வந்து that you can put it as an intrapersonal intelligence. ஸோ ஃபைனலாக நேச்சுரலிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ்னா
ஸோ ரிலேட்டட் டு ரெக்கக்னைசிங் த ஃப்ளோரா அண்ட் ஃபோனா அண்ட் கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் நேச்சர் லவராக இருப்பாங்க. ஸோ டிஸ்டிங்ஷன் இன் த நேச்சுரல் வேர்ல்டு அவங்களாம் ஈஸியாக வந்து என்விரான்மெண்ட்டை வந்து தே வில் லவ் ஸோ மச். ஸோ நீங்கள் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாமா? எந்திரன் 2 எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். த வில்லன் அக்ஷய் குமார் ஞாபகம் இருக்குங்களா? someone can, if you can. Yeah, Kumar go ahead. he's a lover of birds. Correct. Yeah. Correct. So he's a natural world வந்து he loves actually. பார்க்காதவங்களுக்கு நான் சொல்றேன்னா என்னன்னா இந்த பேர்ட்ஸ் வந்து அந்த ஸ்பெக்ட்ரம் ஆக்சுவலாக நம்ம இப்போ யூஸ் பண்ற 2G 3G வந்து பிகாஸ் ஆஃப் தட் த பேர்ட்ஸ் ஆர் கெட்டிங் கில்டு. ஸோ அந்த வேவ் லெங்த் வந்து தே ஆர் நாட் ஏபிள் டு சர்வைவ் தட் வேவ் லெங்த் அப்படின்றது தான் அவரோட இதாக இருக்கும். ஸோ வாட் ஹி செட் இஸ் பட் இந்த டெலிகம்யூனிகேஷன் பீப்புள்லாம் வாட் தே டூ இஸ் இல்லை அதெல்லாம் வந்து சர்வைவ் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்ற மாதிரி தே வில் புட் இட் அக்ராஸ். பட் ஹீ வில் ஃபைட் ஃபார் இட். சரிங்களா? ஸோ அதுதான் அந்த மூவியை பொறுத்து. ஸோ தட் இஸ் naturalistic intelligence. He knows what bird, how it dies, what kind of wavelength it can survive அப்படின்றத வந்து he understands. ஸோ இதுக்கு இன்னொரு இதுன்னா கார்டனிங் சொல்லலாம். கார்டனிங் ஏன்னா சாரி டு கோட் மை ஒய்ஃப் அஸ் an எக்ஸாம்பிள். நீங்கள் அவங்க வந்து ரூப் கார்டன் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா she'll have all the plants and ஃப்ளவர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். நான் வந்து போய் கேட்பேன், ஏன் நீ ஃப்ளவர்ஸ் வந்து அதிகமாக வச்சுருக்க, ஏதாவது பிரயோஜனமாக ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரூட்ஸ் வச்சேன்னா சாப்பிட்லாம், இல்லை மருந்து ஏதாவது கீரை வைக்கலாம், அதை மாதிரி இது அது எல்லாம் வச்சுருப்பாங்க. பட் ஈவன் தென் ஃப்ளவர்ஸ் வில் பி மோர். நான் சொல்லுவேன், ஏன் ஃப்ளவர்ஸை வச்சு பார்க்கறதுக்கு தானே இது இதாக இருக்குது, ஒய் டு யூ கீப் திஸ் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு கேட்டேன் ஒரு நாள். அதுக்கு அவங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் அவங்க சொன்னாங்க, கோட் பண்ணது என்னென்னா ஆக்சுவலி ஃப்ளவர்ஸ் வாட் இட் டஸ் இஸ் அதுதான் வந்து ஹைபர்னேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆக்சுவலி அது என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. அன்பு சார் ஹீ இஸ் அ ஜீனியஸ் கைண்ட் ஆஃப். ஸோ ஹீ மைட் நோ இட். அது என்னன்னா அந்த பூ வந்து அந்த பூவில் இருக்கிற அந்த தேனுக்காக அந்த வண்டு வரும். அதுதான் வந்து இட் மற்ற மகரந்த சேர்க்கை. Absolutely. So that helps, I believe, other plants to grow or fertilization it helps. ஸோ அந்த பூ இருந்தாதான் இந்த வண்டு வரும். அந்த வண்டு வந்து மற்ற செடிகளுக்கும் அந்த இதை வந்து இட் ஸ்ப்ரெட்ஸ், ஐ பிலீவ். ஸோ அதனால பூ வந்து ஒரு ஃபார்மிங்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி ஷீ டோல்ட் மீ. பட் வாட் ஐ நோ இஸ் ஷீ இஸ் a காமர்ஸ் ஸ்டூடெண்ட். சரிங்களா? ஸோ ஷீ ஹேஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் திஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். ஸோ ஒருத்தங்க ஒரு இதில் இன்வால்வ் ஆகிட்டாங்கன்னா ஹவு தே கெட் இன் டு தீஸ் டீடைல்ஸ் பாருங்க. ஸோ தட் இஸ் வாட் ஐ எம் கமிங் டு. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் கைஸ். ஓகேவா? Yeah. Done. Okay. Next we can go. Next slide. So we are done with this contemporary approach. சரிங்களா? ஸோ ஒன்லி அந்த மெயினாக அந்த இதை கான்டெம்பரரி அப்ரோச்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இதை ஃபுல்லாத்தையும் எழுதிடலாம். ஸோ அந்த 8 ஃபேக்டர்ஸ் வந்து நீங்கள் எழுதிடலாம். ஸோ லிங்குவிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ், லாஜிக்கல் மேத்தமெட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ், ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ், மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ், பாடிலி இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ஸ், intrapersonal intelligence and naturalistic intelligence. Hope you guys understood. So next வந்து பார்த்தீங்கன்னா process oriented approach. இதில் வந்து இதுவும் மெயின் கொஸ்டின். இதையும் பார்த்தீங்கன்னா 2-3 வாட்டி கேட்டிருக்காங்க. ஸ்டெர்ன்பர்க்ஸ் ட்ரைஆர்கிக் தியரி. இந்த ஸ்டெர்ன்பர்கை விட்டுட்டு வெறும் ட்ரைஆர்கிக் தியரின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ யூ ஷுட் ரிமெம்பர் தட் ட்ரைஆர்கிக் தியரினா ஸ்டெர்ன்பர்க்ஸ் தான். சரிங்களா? ஸோ தியரிஸ்ட் ஆர் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் ஹவு அ ப்ராப்ளம் இஸ் சால்வ்ட் rather than the number of right answers one gets. இந்த ப்ராசஸ் ஓரியன்டட் அப்ரோச்சஸ்ல வந்து ஃபைனலி ஒரு இன்டெலிஜென்ஸ் இஸ் ஆல் அபவுட் சால்விங் அ ப்ராப்ளம் rather than giving more. நிறைய வந்து சொல்யூஷன் கொடுப்பீங்க, ஆனால் அந்த சொல்யூஷன்ல இஸ்
that the problem is getting solved or not? அதை பொறுத்து தான் ஸ்டர்ன்பர்க் வந்து ப்ராசஸ் ஓரியன்டட் அப்ரோச் இட் கோஸ் ஆன். சரிங்களா? அதில் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டர்ன்பர்க்ஸ் ட்ரையார்கிக் தியரி. He says 3 intelligence: analytical intelligence, creative intelligence and practical intelligence. இதை வந்து 3த்தையும் மென்ஷன் பண்றாரு. So triarchic theory of intelligence, like Gardner, he proposes several types of intelligence. Analytical intelligence, which approximates the traditional notion of G. And the general ability in பார்த்தோம் இல்லையா? So two factor theory ல general ability ன்னு வந்தது. அதே தான் இதையும் அங்கேயும் மென்ஷன் பண்றாரு analytical intelligenceல. Then it is creative intelligence, which involves insight, synthesis and the ability to respond to novel situations. ஒரு ப்ராப்ளம், ஒரு பிரச்சனையில வந்து எப்படி நம்ம வந்து ரியாக்ட் பண்றோம் ஆர் பிஹேவ் பண்றோம், ஹவு டு வி கெட் த்ரூ வித் தஸ் ப்ராப்ளம் அப்படின்றது தான் கிரியேட்டிவ் இன்டெலிஜென்ஸ். ஸோ கிரியேட்டிவிட்டி நெக்ஸ்ட் சாப்டர் எடுக்க போறாங்க மேம். ஸோ அதில் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் இன்டெலிஜென்ஸ், விச் இன்வால்வ்ஸ் எபிலிட்டி டு சால்வ் ரியல் லைஃப் ப்ராப்ளம்ஸ். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ப்ராக்டிக்கல் இன்டெலிஜென்ஸ். ஸோ ஸ்டர்ன்பர்க்ஸ் தியரி பார்த்தீங்கன்னா அனாலிட்டிக்கல்ல வந்து கம்பேர் அண்ட் எவாலுவேட் அண்ட் அனலைஸ். அனாலிட்டிக்கல் பொறுத்தவரையும் அனாலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் இஸ் நத்திங் பட் ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணுங்க. ஒரு ஹவு டு வி கெட் அ சொல்யூஷன் ஃபார் அ ப்ராப்ளம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணுங்க, எவாலுவேட் பண்ணுங்க, அனலைஸ் பண்ணுங்க. ஸோ தென் யூ வில் கம் டு அ கன்க்ளூஷன். ஸோ தென் கிரியேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் என்ன சொல்றதுன்னா இன்சைட்ஸ், கெட் இன்சைட்ஸ் ஆஃப் எனி ப்ராப்ளம், சிந்தசைஸ் பண்ணுங்க, அடாப்டிங் இன் யூனிக் சிச்சுவேஷன்ஸ். இது எல்லாமே கிரியேட்டிவ் இன்டெலிஜென்ஸ்ல வந்தது. ஃபைனலி ப்ராக்டிக்கல் இன்டெலிஜென்ஸ், டீலிங் வித் எவ்ரிடே டாஸ்க் ரிலேட்டிங் டு வேர்ல்டு. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ப்ராக்டிக்கல் இன்டெலிஜென்ஸ். இன்டெலிஜென்ஸ் இன்வால்வ்ஸ் அ கண்ட்ரோல் ஹையரார்கி, கோக்னேட்டிவ் காம்போனன்ட்ஸ் தட் கான்ட்ரிபியூட் டு அவர் மென்டல் செல்ஃப் மேனேஜ்மெண்ட். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் காம்போனன்ட்ஸ். ஸோ இது 3 காம்போனன்ட் இந்த இன்டெலிஜென்ஸ்ல வந்து 3 காம்போனன்ட் சொல்றாங்க, கோக்னேட்டிவ் காம்போனன்ட்னு சொல்லி. பெர்ஃபார்மன்ஸ் காம்போனன்ட், நாலேஜ் அக்விசிஷன் காம்போனன்ட், மெட்டா காம்போனன்ட். பெர்ஃபார்மன்ஸ் காம்போனன்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூட் டு இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ் இன் இன்டெலிஜென்ஸ். ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் அந்த ஸ்டார்டிங்ல சொன்னதுதான். ஸோ அந்த டிஃபரன்ஸ் வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ்னால தான் அந்த டிஃபரன்ஸ் வருது. அந்த டிஃபரன்ஸை தான் வந்து தே சே as இன்டெலிஜென்ஸ். ஸோ நாலேஜ் அக்விசிஷன் காம்போனன்ட்னா கெய்னிங் அண்ட் ஸ்டோரிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸ் சச் அஸ் மெமரி. ஸோ நாலேஜ் அக்விசிஷன் காம்போனன்ட் இந்த ஸோ கோக்னேட்டிவ் காம்போனன்ட்னு 3 சொல்றாங்க. ஒன்று பெர்ஃபார்மன்ஸ், நாலேஜ், மெட்டா காம்போனன்ட். பெர்ஃபார்மன்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் டு இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ் இன் இன்டெலிஜென்ஸ். ஸோ ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு டிஃபரன்ஸ் தான் இன்டெலிஜென்ஸ் சொல்றாங்க. நெக்ஸ்ட் இஸ் நாலேஜ் அக்விசிஷன். நாலேஜ் அக்விசிஷன் இஸ் நத்திங் பட் கெய்னிங் அண்ட் ஸ்டோரிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அது வந்து மெமரியில போகுது. ஸோ தேர்ட் வந்து இட்ஸ் அ மெட்டா காம்போனன்ட், எக்ஸிக்யூட்டிவ் ப்ராசஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பிளானிங், டாஸ்க் சொல்யூஷன் அண்ட் மானிட்டரிங் ஃபீட்பேக். ஸோ இது வந்து மெட்டா காம்போனன்ட்டா சொல்லலாம். எஸ் மேம். ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ கிரியேட்டிவ் இன்டெலிஜென்ஸுக்கு வந்து நான் எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். ஓகே. ஸோ கிரியேட்டிவ் இன்டெலிஜென்ஸுக்கு நீங்கள் ஆர்டிஸ்ட் சொல்லலாம். சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிஸ்ட் சொல்கிற மாதிரி ஆர்டிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா மூவிஸில் தோட்டா தர்ணி. ஸோ கிரியேட்டிவிட்டி தோட்டா தர்ணி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆர்ட் டைரக்டர். அவர்தான் செட் போடுறதுல கிங் அவரு. இந்த ரீசன்ட்டா விஜயரா மூவி கூட இது பண்ணிருக்காரு. சாரி, Ilayaraja also comes in creativity. Yes, he can also be. ஆமா. ஸோ ஆமா, அதுலயும் வரலாம். அவரு கிரியேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் இருந்தாதான் நீங்க வந்து ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஹீல் புட் அ மியூசிக். ஸோ அதை வந்து சோ இன்வால்வ்டு, நீங்க வந்து அதை வந்து நீங்க செப்பரேட்டே பண்ண முடியாது அந்த சிச்சுவேஷனுக்கும் அந்த சாங்குக்கும். அப்சல்யூட்லி கரெக்ட். தட் இஸ் கிரியேட்டிவ் இன்டெலிஜென்ஸ்லயும் எடுத்துக்கலாம். ஸோ தோட்டா தண்ணி வந்து ஹீ இஸ் அ கிரியேட்டிவ் கை. சரிங்களா? ஸோ எந்த மெகா ப்ராஜெக்ட், மெகா மூவியா இருந்தாலும் ஹீல் பி த ஒன் இன் த டாப் புட்டிங் அ செட். அந்த செட்டு பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி, பட் நீங்கள் ஆக்சுவலாக வந்து அசம்பிளி வந்து ஒன்று பண்ணாங்க. ஐ டோன்ட் நோ,
மவுண்ட் ரோட்ல வந்து இப்ப அது ஜிஹெச்ஆர் ஆகிட்டாங்க, ஹாஸ்பிட்டலா மாத்திட்டாங்க. பட் அசம்பிளி ஓமந்தூரார் கரெக்ட், ஓமந்தூரார் ஹாஸ்பிட்டலா மாத்திட்டாங்க. ஆக்சுவலி டூரிங் கலைஞர் பீரியட் இட் வாஸ் பிளான்ட் வாஸ் டு பி நியூ செக்ரட்டேரியட். ஆமா மேம், ஆமா செக்ரட்டரியேட்டா பிளான் பண்ணது. அதுக்கு வந்து ஆக்சுவலா the creativity was done by தோட்டா தர்ணி. So that kind of a creativity has shown. But அதை லேட்டரா வந்து ஹாஸ்பிட்டலா மாத்திட்டாங்க. பட் அது வேற ஸ்டோரி. That is how the creativity is all about. சரிங்களா? ஸோ அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து ப்ராக்டிக்கல் இன்டெலிஜென்ஸ்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து ரெண்டு இது சொல்றாங்க. ஒன்னு வந்து அடாப்ஷன் டு த என்விரான்மெண்ட் இன் ஆர்டர் டு ஹாவ் கோல்ஸ் மெட் ஒன்று. இன்னொன்று இது வந்து முன்னாடி போயிருங்க மேம். யா, ஸோ ப்ராக்டிக்கல் இன்டெலிஜென்ஸுக்கு வந்து ரெண்டு இது சொல்றாங்க. ஒன்று வந்து அடாப்ஷன் டு த என்விரான்மெண்ட் இன் ஆர்டர் டு ஹாவ் கோல்ஸ் மெட். செகண்ட் வந்து சேஞ்சிங் த என்விரான்மெண்ட் இன் ஆர்டர் டு ஹாவ் கோல்ஸ் மெட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அடாப்ஷன் டு த என்விரான்மெண்ட் இன் ஆர்டர் டு ஹாவ் கோல்ஸ் மெட்ன்றதுக்கு எப்படின்னா இதை வந்து நீங்க ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்னு கூட சொல்லலாம். ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்னு சொல்றத வந்து ப்ராக்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்னு கூட சொல்லுவாங்க. நீ எக்ஸாம்பிள் கேன் யூ கிவ் ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்? நான் சொல்லவா? ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்டா? ஆமா, ப்ராக்டிக்கல் இன்டெலிஜென்ஸ்ன்றத they can also say as street smart. Handling any kind of people. Handling any kind of people. Can we quote politicians? Yes, they are street smart. அவங்க வந்து they will ஒரு ப்ராப்ளம்க்கு வந்து டிஃப்ரெண்டா யோசிச்சு பண்றது. I'll tell you ஒரு மூவி எக்ஸாம்பிள் நான் தரேன். இதுல இப்ப பாகுபலி 2 பாத்தீங்களா? பாகுபலி 2 தானே? ஆமா, பையன் வருவாப்ல. பாகுபலியோட பையன் வந்து இன்னொரு அமரேந்திர பாகுபலி, அது ஐ திங்க் ஸோ. பாகுபலி 2ல வந்து பையன் வந்து he goes and brings back his mother. சரிங்களா? ஸோ அவர் எப்படின்னா அவங்க வந்து they will have full forceல இருப்பாங்க. he will not have anything to fight for. அவர்கிட்ட ஃபைட் பண்றதுக்கு ஒண்ணுமே இருக்காது, ஆயுதம் எதுவுமே இருக்காது. அப்ப என்ன பண்ணுவாருன்னா he has to climb a fort. actually இந்த ஃபோர்ட்டை தாண்டி தான் அவங்க அந்த அரண்மனைக்கு போய் அவங்க அம்மாவை காப்பாத்திட்டு வரணும். அப்ப என்ன பண்ணுவாருன்னா what he will do is, the palm tree இருக்கும், இந்த palm tree-ய வந்து what he will do is அதுல ஒரு கயிறை கட்டி அதுல இழுத்து அதை வச்சுட்டு they will jump to the fort. அந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். this is what street smart is all about. அப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல என்ன அவைலபிளா இருக்கோ அதை யூஸ் பண்ணி they will use that. ஆமா, so அப்போ இருக்கிற almost like bow and arrow concept. correct. என்ன கையில இருக்கோ அதை வந்து they will use it for the defense or for their source. அங்க நீங்க அதுக்கு நீ இப்போ போர் பண்ணணும்னா நீங்க உங்கள்ட்ட அந்த ஸ்வாட் இருக்கணும், இல்ல ரைஃபிள் இருக்கணும், அப்படிலாம் கிடையவே கிடையாது. என்ன இருக்கோ அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணி அங்க இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்றாங்கல்ல, தட் இஸ் வாட் ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் இஸ். அதுதான் ப்ராக்டிக்கல் இன்டெலிஜென்ஸ். சரிங்களா? ஸோ அந்த இதுக்கு தான். புரியுதா? ரொம்ப ஃபாஸ்டா போறேன். No, good. Carry on. ஓகே ஓகே. ஸோ அது வந்து அடாப்ஷன் டு த என்விரான்மெண்ட். ஒரு ப்ராக்டிக்கல் இன்டெலிஜென்ஸ்ல 2-3 ஏபிசின்னு கொடுத்துருக்காங்க. அதுல ஒன்று இது. பி வந்து பாத்தீங்கன்னா சேஞ்சிங் த என்விரான்மெண்ட் இன் ஆர்டர் டு ஹாவ் கோல்ஸ் மெட். இதுக்கும் அதே பாகுபலிலேயே ஒரு எக்ஸாம்பிள். இது என்னன்னா சேஞ்சிங் த என்விரான்மெண்ட் இன் ஆர்டர் டு ஹாவ் கோல்ஸ் மெட். I just wanted to quote an example for the previous one. So okay, when I was studying in the first year, my psychology sir told that example what you have just told in Bahubali. So he told that the situation suddenly you got ஒரு ரவுடிக்கு நடுவுல மாட்டிட்ட, நீ ஒத்தால இருக்க 4 பேர் இருக்காங்க, உன்னை அடிக்க போறாங்க. பட் அந்த டைம்ல வந்து நான்
எங்க மாமா போலீஸா இருக்காரு, இப்போ அடிச்சுலாம் நாளைக்கு எஸ்கேப் ஆக முடியாது, ஜெயிலுக்கு போக வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் யூஸ் பண்ணி அந்த சிச்சுவேஷன் எஸ்கேப் ஆக பாருங்களா. So my psychologist sir quoted this example. Yes, this is street smart. Absolutely, Yeah. this is street smart. Yes, that is what. So அதுதான் practical intelligence. So changing the environment in order to have goals met. Okay. So இது என்னன்னா ஆக்சுவலா இதுக்கு எப்படின்னா ரெண்டு ராஜா ஆக்சுவலா அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, தேவமாதான்னு சொல்லுவாங்க. ஸோ ஹி ஹாஸ் டூ பிரின்ஸ். ஸோ ஒரு பிரின்ஸோட பவர் எல்லாம் எடுத்துட்டு அதை வந்து வெளியில அனுப்பிச்சிருவாங்க. ஸோ சம் அதர் ரீசன். ஓகே. ஸோ அவர் வந்து தேவர் ஆக்சுவலி போத் வர் ட்ரைங் டு பிகம் அ கிங். அப்போ ஆனா ஒருத்தரை வந்து பவர் எல்லாம் ஹி வாஸ் த அவர் தான் கேப்பபிள் கை ஆக்சுவலி. ஸோ ஹி கோஸ் அவுட். ஓகே. இவர் வந்து ஏதோ ஒரு சூழ்ச்சி பண்ணி அவரை வந்து வெளியே அனுப்பிச்சிருவாங்க. பட் வாட் ஹி டாஸ் இஸ், வெளியில போயிட்டு இவர் பண்ற அந்த கிங்டம், ஒரு கிங் பண்ண வேண்டிய வேலையை ஹி கோஸ் அவுட் சைட் அண்ட் கோஸ் டு த வில்லேஜஸ் அண்ட் அங்க வந்து அதை பண்ணுவாரு. ஸோ சார் அகைன் பாகுபலியா சார்? சேம் 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 பாகுபலி தான். ஸோ வெளியில போயிட்டு ஹி மேக்ஸ் த பீப்புள் அவங்கள்ட்ட இன்ட்ராக்ட் பண்ணி, ஸோ வாட் ஹி டஸ் இஸ் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு, ஸோ தே வில் இங்க இந்த கிங்டம்க்கு வந்து கிங் கிட்ட கேட்கறதுக்கு பதிலா தே கோ டு ஹிம் அண்ட் ஃபார் அ ப்ராப்ளம், எனி ப்ராப்ளம் தே வில் சார்ட் இட் அவுட், ஹி வில் கெட் சார்ட் இட் அவுட். ஸோ அத மாதிரி இது என்னன்னா சேஞ்சிங் த என்விரான்மெண்ட் இன் ஆர்டர் டு ஹாவ் அ கோல்ஸ் மெட். ஸோ ஒரு என்விரான்மெண்ட்டை வந்து நீங்க அவங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிறது. ஸோ இட் இஸ் நாட் ரெக்வயர்ட் தட் அந்த என்விரான்மெண்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றதை விட்டுட்டு, ஸோ யூ சேஞ்ச் தட் என்விரான்மெண்ட் அக்கார்டிங் டு யோர் கம்ஃபர்ட். அதாவது கம்ஃபர்ட் நாட் கம்ஃபர்ட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து என்விரான்மெண்ட்டே மாத்துறது. ரெக்வயர்மெண்ட் ஏத்த மாதிரி. எஸ், ரெக்வயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. எஸ், அப்சல்யூட்லி. இன் ஆர்டர் டு ஹேவ் கோல்ஸ் மெட். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள். ஹோப்ஃபுல்லி புரியாதவங்க அப்புறம் பிரைவேட் சாட்ல கேட்டுக்கோங்க. பட் படம் பார்த்தவங்களுக்கு இது புரியும். ஹோப்ஃபுல்லி. ஓகே. ஸோ இது ஸோ இஃப் A and B don't work, moving to a new environment in which goals can be met. Sternberg believes that individuals considered intelligent in one culture may be looked on as unintelligent in another. ஸோ ஒரு இதுல வந்து இன்டெலிஜென்ட்டா இல்லாதவங்க இன்னொரு இதுல வந்து அவங்க இன்டெலிஜென்ட்டா இருக்கலாம் அப்படின்றது தான் அவரோட தியரி. ஸோ இது வந்து ப்ராக்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் முடிஞ்சிருச்சு. ஃபைனலி வி கம் டு ஆண்டர்சன் தியரி. இது வந்து நார்மல் தான். ஸோ பெரிய டீடைலிங் கிடையாது. இது வந்து we have seen all the three approaches. First வந்து classical approach, contemporary approach, process oriented approach. These are the main approaches they ask for. ஓகே. இது வந்து மீதிலாம் வந்து இன்னொரு அப்ரோச்சும் இருக்கு, நானும் இருக்கிறேன் அப்படின்றதுக்கு காமிக்கிறதுக்காக. டூ ப்ராசஸ் ரூட்டிங் டு நாலேஜ் ஆர் ரிலேட்டட் டு டூ டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். ஒன் ரிலேட்டட் டு இண்டிவிஜுவல் இன்டெலிஜென்ஸ் டிஃபரன்ஸ் அண்ட் இன்னொன்று வந்து கோக்னேட்டிவ் டெவலப்மெண்ட். இது வந்து பியாஜே பண்ணது. பியாஜே வந்து நம்ம டெவலப்மெண்டல் சைக்காலஜியில் படித்த மாதிரி. ஸோ ஒவ்வொரு இதுக்கும், ஸோ ஒவ்வொரு பீரியடும் அந்த 4 சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து செகண்ட் வந்து ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், தேர்டு வந்து மேம் டெவலப்மெண்டல் மேம் கான்கிரீட் ஆபரேஷனல் ஸ்டேஜ், கான்கிரீட் ஆபரேஷனல் ஸ்டேஜ், முதல்ல வந்து சென்சரி மோட்டார் ஸ்டேஜ், ப்ரீ ஆபரேஷன் முதல்ல சென்சரி மோட்டார் ஸ்டேஜ், ப்ரீ ஆபரேஷனல் ஸ்டேஜ், ஆபரேஷனல் ஸ்டேஜ், கான்கிரீட் ஆபரேஷனல் ஸ்டேஜ். கரெக்ட். சோ மேம் லாஸ்ட்க்கு முன்னாடி ஸ்லைடு வாங்க. கரெக்ட். ஓகே. ஸோ இது வந்து தட் இஸ் வாட் பியாஜேவும் பினெட்டும் சொன்னது வந்து இதுதான். ஸோ ஆண்டர்சன் அந்த தியரியை தான் இங்கே கொண்டு வராங்க. சென்ட்ரல் ப்ராசஸ் ஆஃப் தாட் த்ரூ தாட், சென்ட்ரல் அண்ட் இஸ் ரிலேட்டட் டு இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் இன் ஐக்யூ. ஐக்யூன்றது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஐக்யூ மெஷர் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. ஸோ இது வந்து 2 டெஸ்ட் இருக்கு. நிறைய டெஸ்ட்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் இதில் சொல்லலை ஆக்சுவலாக நம்ம புக்கில். அவங்க சொல்கிறது வந்து ஐக்யூ டெஸ்ட்ன்றது வந்து நீங்கள் 1-2 இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் வச்சு
உங்களோட ஏஜ் ரெண்டுத்தையும் மெஷர் பண்ணி பண்றது தான் ஐக்யூ டெஸ்ட். அது ஐக்யூ ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து 190 180 அது மாதிரி ஐக்யூ இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி யுவர் ஐக்யூ லெவல் தே வில் செக். சரிங்களா? ஸோ அது நீங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா அதோட டெஃபினேஷன் இருக்கும். இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் மாடியூல்ஸ், இது வந்து 2 தான் வச்சு தான் அவன் வந்து இன்டெலிஜென்ஸ் ஆண்டர்சன் தியரி சொல்கிறாரு. ஸோ த்ரூ டெடிகேட்டட் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் மாடியூல்ஸ் அண்ட் இட் இஸ் ரிலேட்டட் டு கோக்னேட்டிவ் டெவலப்மெண்ட். சரிங்களா? ஸோ இது இது ரொம்ப டீட்டெயிலாக வந்து நம்ம போட்டிருக்கு. பட் என்ன தேவையோ அதை மட்டும் நான் சொல்லியிருக்கேன். ஐடென்டிஃபைடு 3 கோரிலேட்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். அடுத்த ஐசென்ஸ் ஸ்ட்ரக்சரல் தியரி பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை 3 கோரிலேட்டரல் இன்டெலிஜென்ஸ்: ரியாக்ஷன் டைம், இன்ஸ்பெக்ஷன் டைம், ஆவரேஜ் எவோக்டு பொட்டென்ஷியல். ஸோ இது வந்து ஸ்ட்ரக்சரல் தியரி. அடுத்தது செஸ்ஸீஸ் பயாலஜிக்கல் தியரி. இதெல்லாம் அவ்வளோ டீட்டெயிலாக கேட்கல, அதனால நான் ஷார்ட்டாக முடிச்சிட்டேன். கான்டெக்ஸ்ட் இது புக்லேயும் இவ்வளோ தான் கொடுத்துருக்கு. Context is essential to the demonstration of cognitive abilities. By context means domain of knowledge and other factors such as personalities, motivation, education. Context can be mental, social or physical. Last one, the theory of emotional intelligence. Abilities such as being able to motivate oneself and persist in the face of frustration, to control impulse and gratification, to regulate one's moods and keep distress from swamping the ability to think, to emphasize and to hope. Emphasize and to hope. சரிங்களா? ஸோ இது வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லலாம். தென் the main areas are knowing one's emotions, managing emotions, motivating oneself, recognizing emotions in others and handling relationships. ஸோ இது வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ல வந்துடும். ஸோ the main areas are knowing one's emotions, managing emotions, motivating oneself, recognizing emotions in others. நம்ம ஏற்கனவே எமோஷன்ஸ் பார்த்தோம், அன்பு சார் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஸோ அதனால நான் இது லெங்க்தியாக போகல. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் இன்டெலிஜென்ஸ். சரிங்களா? லாஸ்ட் ஸ்லைட் மேம். எஸ், ஆமாம். ஸோ ஆஸ் அன்பு சார் said, we have seen டெஸ்ட்லாம் நிறைய பார்த்தோம். அந்த டெஸ்ட்டில் வந்து சொன்ன மாதிரி 2 டெஸ்ட் இது இருக்கு மேம். லாஸ்ட் இதுக்கு வந்துருங்க மேம். கேர்லின் மேம். ஸோ ஆஸ் அன்பு சார் said, அந்த டெஸ்ட் இருக்கு. ஆக்சுவலாக அது மறந்துட்டேன்னா ஞாபகம் இல்லை. இந்த வேர்ல்டு வாரில் வந்து 2 டெஸ்ட் பண்ணுவாங்க. சோல்ஜர்ஸை வந்து 2 டெஸ்ட் பண்ணுவாங்க. அது can I add there? Please. Yeah, see, practical intelligence is an example. Germany was riding high. They were going on a rampage. They were occupying countries. Up America, they were short of war tanks. So, என்ன செய்யறாங்கன்னா 23rd unit, it was called as Ghost Army. என்ன செய்வாங்கன்னா, they simply inflated balloons. Balloons inflate பண்ணி மேல பெயிண்ட் அடிச்சு டேங்க் மாதிரி நிக்க வச்சாங்க. சரௌண்டிங்ல பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் போட்டு லைக் வார் டேங்க்ஸ் மாதிரி சத்தம் போடுறது. அது மாதிரியே போட்டு Germany in fact retreated. They did not attack, seeing the size of number of tanks. Okay. That is a example of a practical example. Excellent. Yes, inflated balloons வந்து டேங்கா வச்சிட்டாங்க. Okay. Yes, that is called Ghost Army tactic. Okay. ஸோ எங்கேயும் தான் படிக்கிறீங்கன்னு தெரியல சார். பயங்கர நம்ம புக் படிக்கிறதுல ரொம்ப வீக். எலாபரேட், அது எனக்கு என்னன்னு புரியல, கொஞ்சம் எலாபரேட் பண்ணுங்க. Tank balloon, I did not understand. அதாவது balloon இருக்கு இல்லையா சார், balloons they simply inflated. Their work was to inflate these balloons and paint on the outside like tanks. War tanks மாதிரி பெயிண்ட் பண்ணுவாங்க மேல இருந்து பார்க்கறப்ப. parachute மாதிரி இருக்கும் இல்லையா balloon, அவ்வளவு பெரிய balloon. So looks like a tank. Just type Ghost Army World War II America. Just type பண்ணி பாருங்க, அந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதான் நல்ல ஒரு எக்ஸாம்பிள் ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்டுக்கு இல்ல? ஆமா அப்சல்யூட்லி கரெக்ட். ஸோ இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் இப்போ எடுத்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா 5 years கொஸ்டின் பேப்பர் எடுத்தேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் இருந்தது. ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெஃபினேஷன் ஆஃப் இன்டெலிஜென்ஸு, வாட்ஸ் இன்டெலிஜென்ஸு, எக்ஸ்பிளைன் ஜி ஃபேக்டர், டிஃபைன் ஃப்ளூயிட் இன்டெலிஜென்ஸ், வாட் இஸ் கிரிட்டிக்கல். திஸ் இஸ் ஒன்லி ஃப்ரம் த இன்டெலிஜென்ஸ் சாப்டர். வாட் இஸ் கிறிஸ்டலைஸ்டு இன்டெலிஜென்ஸ், அப்புறம் ஐக்யூ. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா வாட் ஐ சொல்ல வரேன்னா,
ஸோ ஒவ்வொரு பேப்பர்லயும் 2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு 10 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு 5 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டா வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் ஹவ் they have taken it. ஸோ இன்டெலிஜென்ஸ் இது பார்த்தீங்கன்னா யூ கேன் எக்ஸ்பெக்ட் அட்லீஸ்ட் 15 மார்க்ஸ் கொஸ்டின் ஃப்ரம் திஸ் சாப்டர். ஸோ அதை மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரேஸ் த மீனிங் ஆஃப் கிரியேட்டிவிட்டி அண்ட் இட்ஸ் ரிலேஷன்ஷிப் வித் இன்டெலிஜென்ஸ். இதுவும் ரிலேஷன்ஷிப் வித் இன்டெலிஜென்ஸ், அந்த கிரியேட்டிவிட்டி, அந்த கிரியேட்டிவ் இன்டெலிஜென்ஸை வந்து நீங்கள் அப்படி எழுதலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அவுட்லைன் த சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஸ்பியர்மேன்ஸ் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் இன் டீடைல். ஸ்பியர்மேன்ஸ் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், அந்த ஜி ஃபேக்டர் எஸ் ஃபேக்டர், அது அப்படியே நீங்கள் வந்து 2 ஃபேக்டர் தியரி அது அப்படியே எழுதலாம். ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், அது நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கிரியேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் அதை வந்து நீங்கள் கொண்டு வந்துடலாம். ப்ராக்டிக்கல் இன்டெலிஜென்ஸ், டைப்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸில். ஸோ அடுத்தது 10 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா வேரியஸ் தியரிஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், கிரிட்டிக்கலி அனலைஸ் த வேரியஸ் தியரிஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், ட்ரேஸ் அவுட் த தியரி ஆஃப் பிரைமரி மென்டல் எபிலிட்டிஸ். அதான் மென்டல் எபிலிட்டிஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அங்கே வந்து தர்ஸ்டன் தியரி 7 ஃபேக்டர் சொல்லிச்சு இல்லையா, அதை வந்து எழுதலாம். எக்ஸ்பிளைன் த ட்ரை ஆர்கிக் தியரி இப்படி கேட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து ஸ்டெர்ன்பர்க்ஸ்னு மென்ஷன் பண்ணல. ட்ரை ஆர்கிக் தியரி இஸ் நத்திங் பட் அனலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ், ப்ராக்டிக்கல் இன்டெலிஜென்ஸ், கிரியேட்டிவ் இன்டெலிஜென்ஸ், அதுதானே பார்த்தோம். ஆமாம், ஸோ அதுதான் ட்ரை ஆர்கிக் தியரி. ஸோ அனாலிட்டிக்கல், கிரியேட்டிவ் அண்ட் ப்ராக்டிக்கல் இன்டெலிஜென்ஸ், கரெக்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிவ் அ டீடைல் அக்கௌண்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். அதனால நீங்கள் வந்து 3 ப்ராசஸையும் எழுதுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் த இன்டெலிஜென்ஸ் இஸ் ஆல் அபவுட். நெக்ஸ்ட் மேம், லாஸ்ட். Thank you. Thanks a lot, ma'am. Thanks a lot for all ladies and gentlemen. Thanks for your patience. Thank you, Sulaiman. Thank you so much. Okay. Thank you. Thank you all. Thank you, sir. Thank The you class for was last very year. excellent. Thank you, ma'am. Thank you. Thanks a lot. Thank you. நாளைக்கு கிளாஸ் இருக்கா? Do we have tomorrow class? No. We don't have class tomorrow. We don't have. Monday. Okay. Leave it as Okay. Thank you. Thanks a lot. Any doubt?